Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So CSAT ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் குவான் செக்ஷன்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் சிலபஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிற அனாலிசிஸ் ஆஃப் பார் சார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது எல்லாமே பார்க்க போறோம். கிராஃப் சார்ட் பை சார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாபிக் பெண்டிங்ல இருந்துச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெண்டிங்ல இருந்துச்சு, சரியா? ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கன்சாலிடேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற டாபிக்ஸ்ல இருக்க எல்லா கிளாஸஸும் நம்ம வீடியோஸ்ல போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இன்னைக்கு நீங்க நியூ சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க, இல்ல புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எங்க இருந்து சிசாட் ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்னா நம்பர் சிஸ்டம் UPSC 2025 பிளேலிஸ்ட்ல நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுல இருந்து நீங்க டே வைஸா ஆர்டரா நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம குவான்ஸ் உடைய லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம், இதனுடைய இன்னொரு பேரு. இதுல வெயிட்டேஜ் என்ன மேம் இந்த டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நிறைய வெயிட்டேஜஸ் இருந்துச்சு, சரிங்களா? இப்போ 4 இயர்ஸ் முன்னாடின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ 4 to 5 இயர்ஸ் முன்னாடி நிறைய வெயிட்டேஜஸ் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸா அவ்வளவா வெயிட்டேஜஸே கிடையாது. ஸோ திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி இதுக்கப்புறமா நமக்கு வெயிட்டேஜஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல இருந்து எவ்வளோ கொஸ்டின் மேம் கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கிராஃப், பை சார்ட், பார் சார்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு கண்டினியூஸா சீரியஸ் கொஸ்டின் மாதிரி காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அப்படி கேட்கறதுல 2 கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கேட்கறாங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல. அத மாதிரி இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருவாங்க, அதுலயே நமக்கு கண்டினியூஸா மினிமம் 3 கொஸ்டின் மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, சரியா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். இதுக்குன்னு தனியா பேசிக் ஃபார்முலாஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கிராஃப், பை சார்ட், பார் சார்ட், இதுல தான் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பை சார்ட்ல இருந்து நம்ம எப்படி டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ண போறோம், நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டால இருந்து நம்ம growth-ஐயோ இல்ல growth ரேட்டையோ இல்ல வேற ஏதாவது டேட்டாவையோ எப்படி இன்டர்பிரேட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்ன்றது மட்டும் தான் நமக்கு இந்த டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நமக்கு சிசாட் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா இதுல எந்த சார்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா பை சார்ட்ல இருந்தும் பிளஸ் நார்மல் கிராஃப் இருக்கு இல்லையா, லைன் கிராஃப், அதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. பார் சார்ட்ல முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கேட்கறதுக்கான ஃப்ரீக்வன்சி கம்மி தான். ஏன் மேம் பார் சார்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு ஈஸியா இன்டர்பிரேட் பண்ணலாம். நம்ம டிஃபிகல்ட்டா இருப்போம் அப்படின்னா லைன் கிராஃப்ல நமக்கு இன்டர்பிரேட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதுல இருந்து தான் நமக்கு வேர்டிங்ஸ்ல ட்ரிக்கியா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வேர்டிங்ஸ்ல ட்ரிக்கியா கேட்கறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சாலே இந்த டாபிக் ஈஸியா நம்ம கவர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாபிக். இந்த கொஸ்டின்ஸை நீங்க கவர் பண்றதுக்கும் சிங்கிள் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 15 to 20 செகண்ட்ஸ்க்கு மேல ஆகாது. ஸோ பெருசா ஃபார்முலாஸும் கிடையாது. ஸோ யாருமே இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ண வேணாம். நமக்கு லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ் கொஸ்டின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸோ ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை டைப் ஆஃப் கிராஃப்ஸ் இல்ல என்னென்ன மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்கும், அது எப்படிலாம் நமக்கு ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் போறதே என்னது அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் தான் மெயின். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதி போறதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்ல நமக்கு என்னன்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஃபைல்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா நிறைய ஃபைல்ல இருக்கும். அதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் என்ன எடுக்கிறோம், என்ன இம்ப்ளை பண்ணி எடுக்கிறோன்றத வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த பாலிசி மேக்கிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால இது நமக்கு ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க அப்படின்னா நம்ம ஜாப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், பட் நமக்கு சிம்பிளா ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொன்னா ஈஸியா இருக்கும். பட் நம்ம மேனேஜ்மெண்ட் போனதுக்கு அப்புறமா நமக்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், அதுல இருந்தும் நமக்கு இன்டர்பிரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறதுதான் இந்த பேசிக் நாலேஜஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே கிளாஸ்க்குள்ள போயிடலாம். என்னென்ன டைப் ஆஃப் கிராஃப் இல்ல என்னென்ன டைப் ஆஃப் சார்ட்லாம் நமக்கு இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பை சார்ட். ஓகேவா? கிராஃப்னு வர்றப்போ நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இதுலயே நார்மலா இந்த மாதிரி சிங்கிள் லைனா போடுறோம் அல்லது இப்படி போடுறோம் அப்படின்னா இதை நம்ம லைன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஃபையே இப்படி போடாம இந்த மாதிரி பார் சார்ட்டா போட்டோம், இந்த மாதிரி பார்ஸ் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ஃபேக்டர் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு ஃபேக்டர் இருக்கும். இதுல இருந்து நமக்கு ஏத்த டேட்டாஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? நமக்கு ரிப்பீட்டடா இந்த 2 பாயிண்ட்ல இருந்தா நமக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இது இல்லாம என்னென்ன டைப்ஸ்லாம் இன்டர்பிரேட் பண்ணலாம்
அதாவது நிறைய டேட்டாஸ் இருக்கு, அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்னென்ன ஃபார்மேட்லலாம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்கிள் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கிள் ஃபார்மேட்ல நம்ம இருக்கிற டேட்டாஸை ஸ்பிளிட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணா அதான் பை சார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேசுவாங்க, ஓகேவா? 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி பேசுற ஸ்டூடெண்ட்ஸ், 20 ஸ்டூடெண்ட்ஸ் மலையாளம் பேசுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இத நம்ம கிராஃபிக்கலா பை சார்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? 50 தமிழ். ஸோ கிராஃப் நம்ம சர்க்கிள் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணாதான் அதை பை சார்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இது 50, டோட்டலா எனக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த ஹோல் சர்க்கிள் எனக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ண போகுது? 100 ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. 50 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேசுவாங்கன்னு சொன்னோம். 50னா என்னது? நமக்கு எக்ஸாக்ட் ஹாஃப் இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேசுவாங்க? தமிழ் பேசுவாங்க. ரைட்டா? ஸோ அடுத்த டேட்டா என்னது? நமக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஹிந்தி பேசுவாங்க. கரெக்ட் தானே? 30. இப்போ ரிமைனிங் இந்த பார்ட் என்னது? 50 இருக்கு. அதை நம்ம எப்படி பிரிக்கணும்? 30, 20 அப்படின்னு பிரிக்கணுங்களா? ஸோ 20, 25, 25னா இந்த ஹாஃபா இருக்கும். ரைட்டு தானே? ஸோ 25, 25னா இந்த ஹாஃபா இருக்கும். எனக்கு 20, 30யா பிரிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய 30 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இந்த 30 யாரு? நமக்கு ஹிந்தி பேசுற ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா? ரிமைனிங் இந்த அன்ஷேடட் பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் என்னது? நமக்கான 20. இது யாரு? மலையாளம் பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மலையாளம் மதர் டங்கா வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்படி ரெப்ரசென்ட் பண்ணதை நம்ம எப்படி பெர்சன்டேஜஸா கன்வெர்ட் பண்ணும்? ஏன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா எவ்வளோ பெர்சன்டேஜஸ் ஆஃப் பீப்புள் ஹிந்தி பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்கன்னு கேட்பாங்க. ரைட்டா? இப்போ நமக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கு 150 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை % ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேசுவாங்க அப்படின்னு கேட்டா 50 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேசுவாங்க டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் போடுவோம் இல்லையா? டிவைடட் பை 100 இன்டூ பர்சன்டேஜா வேணும். ஸோ 100% அப்படின்னு போடுவோம். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிரும்? 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தமிழ் பேசுற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்கேஸ் நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கும், ஃபைல்ல வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கு, அதை நம்ம ரீட் பண்ணி தேடணும் இல்லையா? ஸோ அது தேடாம நம்ம ஜஸ்ட் இந்த ஃபிகரை வச்சே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெர்சன்டேஜஸா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். இப்ப நமக்கு என்ன தெரியும்? இது டோட்டலா 100 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னோமா? டோட்டலா 100 ஸ்டூடெண்ட்ஸ்னா இதுதான் டோட்டலா 100 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது டோட்டலா 100 ஸ்டூடெண்ட்ஸ்னா இங்க சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ? டோட்டல் இது 360 டிகிரியா? அப்போ இந்த டோட்டலா 100 ஸ்டூடெண்ட்ஸை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 360 டிகிரி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இந்த 100%, ஏன்னா இந்த ஹோல் சர்க்கிள்ன்றது எனக்கு 100% தான் இல்லையா? இதுல இந்த ஹாஃப்ன்றது 50%. கரெக்ட் தானே? ஸோ இந்த 100% எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? நம்ம 360 டிகிரி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரைட்? இப்போ இந்த கிராஃப்லயே நம்ம எக்ஸ்ட்ரா என்ன இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா டிகிரியை இன்க்ளூட் பண்ணிடுவோம். ரைட்டா? இப்போ இது மட்டும் எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? இது மட்டும் 180 டிகிரின்னு தெரிஞ்சிருமா? சாரி 115 வந்துச்சு, 180 டிகிரின்னு தெரிஞ்சிருமா? ஏன்னா ஹோலா நமக்கு சர்க்கிளோடைய சென்ட்ரல் ஆங்கிள் 360 டிகிரின்னு தெரியும். இது மட்டும் 180 டிகிரி ஹாஃப்னு தெரியும். அப்போ 180 டிகிரி எவ்வளவு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டா? அப்போ 360 டிகிரி 100%னா 1 டிகிரி என்னது? 100% டிவைடட் பை 360 டிகிரி. ரைட்? இப்போ 180 டிகிரி எவ்வளோன்னு தெரியணும்னா என்னது? 180 டிகிரி 100% இன்ட்டு 180 பை 360 கிடைச்சிருமா? இதை கேன்சல் பண்ணா 2, இதை கேன்சல் பண்ணா 50. ஸோ 180 டிகிரினா 50% அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டேட்டாஸ்லாம் நம்ம ஃபைல்ல ரீட் பண்ண போறது இல்லை, நமக்கு இந்த மாதிரி ஃபிகர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேட் பண்ணி பண்ண போறோம். நம்மளுடைய ஃபைல்ல இந்த ஆங்கிளையும் சேர்த்துக்க போறோம். இந்த ஆங்கிள் இருந்து எத்தனை % ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னது அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்ஸ்லாம் கொடுப்போம். ஓகேவா? ஹேட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை இன்னொரு நேம். இந்த ஷேடிங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க பாக்ஸ்ல டாட் ஷேடிங்ஸ்னா தமிழ் பேசுறவங்க, இந்த மாதிரி கிராஸ் லைன் ஷேடிங்ஸ்னா
ஹிந்தி பேசுறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம கீழேயே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ தட் நம்ம ஹோல் ஃபைலை நம்ம ரீட் பண்ண வேணாம். இந்த ஜஸ்ட் இந்த பை சார்ட்டை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இப்போ நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்க போகுது, இது ஜென்ரலா மேனேஜ்மெண்ட்ல நம்ம பண்ண போறது. கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை மாதிரி நமக்கு டிகிரிஸ் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நம்ம பெர்சன்டேஜஸா கன்வெர்ட் பண்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் கமிங் டு கிராஃப், லைன் சார்ட் அல்லது பார் சார்ட் அப்படின்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் பார் சார்ட் பார்த்துலாமா? பார் சார்ட்னா என்ன சொன்னோம்? எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு இது இருக்கும். இஃப் சப்போஸ் ஏதாவது ரெண்டு டேர்ம் கம்பேர் பண்ணலாமா? என்ன கம்பேர் பண்ணலாம்? நம்மளுடைய சேலரி இயர் வைஸ் கம்பேர் பண்ணிக்கலாமா? சேலரி இல்லைன்னா இயர்னிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார் சார்ட் முடிச்சிடலாமா? பார் சார்ட்ல எக்ஸ் ஒய் ரெண்டு டேர்ம்ஸ் வேணும். ஸோ என்ன கம்பேர் பண்ணலாம் நம்ம? நம்மளுடைய சேலரி இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ சேலரி அண்ட் இயர் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ இயர் வைஸ்னா 10 இயர்ஸாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, 1990 இங்கே 2000, 2010, 2020 அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கலாம். சேலரி எனக்கு இங்கே ஒரு 5000, இங்கே 10,000, இங்கே 15, இங்கே 20 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல இயர் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இங்கே 1990, இங்கே 2000, 2010, 2020. ஸோ இங்க என்ன இருக்கும்? நமக்கு சேலரி இருக்கும். 5,000, 10,000, 15K அப்படி வச்சுக்கலாமா? ஸோ 1990ல நம்ம என்ன பண்றோம்னா இதை மிட்டா வச்சுட்டு இங்கே நம்ம 5,000 இல்லையா? ஸோ இந்த 5,000க்கு நேரா இந்த சார்ட். 2000ல என்ன வாங்கணும்? 10,000 சேலரியா? ஸோ இது நம்மளுடைய பார் சார்ட். இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். பார் சார்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதுவும் நம்ம ஒரு பேராமீட்டர், இப்போ சேலரி மட்டும் இல்ல, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இன்னொரு பேராமீட்டரும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்பெண்டிச்சர் 5,000 ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில, எக்ஸ்பெண்டிச்சர் 4,000 வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இன்னொரு கிராஃப் வேற கலர்லயோ இல்ல வேற ஷேடிங்லயோ கொடுத்துட்டு இது எக்ஸ்பெண்டிச்சர் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்மளுடைய சேலரி இல்லைன்னா இயர்னிங்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இயர் வைஸ் நமக்கு சேலரி இயர்னிங்ஸ் பக்கத்துல டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கிராஃப்ல இருந்து இன்டர்பிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நமக்கு பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 2-3 பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்ததும் ஈஸியா கம்பேர் பண்ண முடியும். லைன் கிராஃப்ல நமக்கு 2-3 பேராமீட்டர்ஸை கம்பேர் பண்றதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? டைம் எடுக்கும். பிளஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி டேட்டாஸை ஸ்லோப் வைஸ் அப்படி இல்லைன்னா இந்த லைன்ல நமக்கு கர்வா இருந்துச்சுன்னா அங்கிருந்து நம்ம பாயிண்ட் வச்சு அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்லாம் வரைஞ்சு அதுல இருந்து கிராஃப்ல என்ன வேல்யூஸ்னு அக்யூரேட்டா எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் கம்பேர்ட் டு பார் சார்ட். பார் சார்ட்டோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 2-3 பேராமீட்டர்ஸும் பக்கத்துலயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம சேவிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இது என்னுடைய சேலரி, இது என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர்னா இதுதான் நம்மளுடைய சேவிங்ஸ். ஸோ பார்த்ததும் நமக்கு டக்குன்னு அதுல இருந்து இன்டர்பிரேட் பண்ணிடலாம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, இல்ல சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒருத்தருடைய காஸ்ட்டையும் இல்ல ஒரு கம்பெனியோட டேர்ன் ஓவரையும் நம்ம இங்கே ஒரு 2-3 பேராமீட்டர்ஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா கம்பேர் பண்ண முடியும். இங்க நமக்கு எது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நம்ம இங்க செட் பண்றோம் இல்லையா இந்த ஸ்கேல்ஸ் 5,000, 10,000 அதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம 2-3 பேராமீட்டர்ஸ்க்காக கம்பேர் பண்றப்போ நம்ம அந்த ஸ்கேல் என்ன ஃபிட் பண்றோம், கிராஃப் நமக்கு பெருசா போகுமா இல்ல நமக்கு கிராஃப் ஸ்மாலா வேணுமா அப்படின்றத வச்சு அந்த ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்றது ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் கஷ்டமா இருக்குமே தவிர பட் அந்த கிராஃப் பிளாட் பண்றோம்னா இதுல இருந்து நமக்கு இன்டர்பிரிட்டேஷன் வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி கம்பேர் டு லைன் கிராஃப். ரைட்? பட் நார்மலா நம்ம லைன் கிராஃப் தான் நிறைய பார்த்துருப்போம். பார் சார்ட்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்ல, ஷேர் மார்க்கெட்ஸ் அந்த இடத்துல தான் நமக்கு பார் சார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. லைன் கிராஃப்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரேட் ஆஃப் growth-ஐ எனக்கு சொல்றதுக்காக மட்டும்தான் எனக்கு பார் சார்ட்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லல, ஜஸ்ட் ரேட் ஆஃப் growth அப்படின்னா நமக்கு பார்த்ததும் விசிபிளா நமக்கு அக்யூரேட்டா வேல்யூஸ் தேவையில்லை. அது growth ஆகியிருக்கா இல்ல டிப் ஆகியிருக்கா இல்ல ரொம்ப டிக்ரீஸ் ஆகியிருக்கா அப்படின்றத வியூ பண்றதுக்கு நமக்கு பார் சார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாரி, லைன் கிராஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார் சார்ட்ல அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இங்க
இங்க பாருங்களேன், இந்த கிராஃப் இருக்கு. ஸோ இப்படி போகுது, நம்மளுடைய கிராஃப் இப்படி போகுது அப்படின்னா, இந்த இயர்ல எனக்கு டிப் ஆயிருக்கு, இங்க எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஓவரால் growth ரேட் இருக்கு இல்லையா, அது நம்ம லைன் கிராஃப்ல இருந்து ஈஸியா இன்டர்பிரட் பண்ணலாம். பார் சார்ட்ல அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளுடைய டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம லைன் கிராஃப் பத்தி பார்க்கலாமா? ஸோ லைன் கிராஃப் அப்படின்னா ஜென்ரலா இப்படியே வச்சுக்கலாமே. இது என்ன கிராஃப்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிராஃப் கர்வ்ஸ் வச்சு பார்த்தோம். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியுதுங்களா? எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்ன்னு இண்டிகேட் பண்ணுது. இந்த எக்ஸ்ல ஏதோ ஒரு பேராமீட்டர் இருக்கு, இங்க ஒய்ல ஏதோ ஒரு பேராமீட்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ என்னுடைய கிராஃப் இப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட எக்ஸ் வேல்யூ 0 இருக்கப்போ ஒய் வேல்யூ 0 தான். இங்க எக்ஸ் வேல்யூ 1 2 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க 1ன்னு இருக்கிறப்போ இங்கேயும் 1, இங்க 2ன்னு இருக்கிறப்போ இங்கேயும் 2. ஸோ இது என்ன இன்டர்பிரட் பண்ணுதுன்னா எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் கிராஃப் அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? எக்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்னாலும் அதுக்கும் ஒரு கிராஃப் சொல்லியிருந்தோம். எந்த கிளாஸ்லன்றது வீடியோ புதுசா பாக்குறீங்க, எந்த கிளாஸஸும் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா எந்த கிளாஸ்ன்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணும். இது என்ன இண்டிகேட் பண்ணுது? எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்ன்னு இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ரைட்டா எனக்கு இன்க்ரீசிங்காக தான் போக போகுது இந்த கிராஃப். எனக்கு எங்கேயும் டிப் ஆக போறதும் கிடையாது, டிக்ரீசிங்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலா எக்ஸ் ஒய்ன்னு இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்? டைம், வெலாசிட்டி அப்படின்னு 2 பேராமீட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த எக்ஸ டைம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒய்ய வெலாசிட்டி. வெலாசிட்டி என்ன யூனிட்ல நம்ம மெஷர் பண்ணுவோம்? kmph அப்படி இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட் இல்லைங்களா? ஸோ டைம் இங்க ஹவர்ஸ்ல வச்சுக்கலாமா? ஸோ ஹவர்ஸ். இப்போ என்னுடைய கிராஃப் இப்படியே தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம வேற என்னெல்லாம் இன்டர்பிரட் பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? என்னெல்லாம் இன்டர்பிரட் பண்ணலாம்? ஸோ இதுதான் நம்மளுடைய கிராஃப் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கிராஃப். இதுக்கு நம்ம பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறோம். ஐ மீன் இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறோம். வரைஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா நமக்கு என்ன கொடுக்கும்? பிசிக்ஸ்லயே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த ஏரியா நமக்கு என்ன கொடுக்கும்? சயின்ஸ் அண்ட் டெக்ல. ஸோ இந்த ஏரியா நமக்கு டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு. ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓகேவா? இது ஒரு பாயிண்டா? ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைமா இல்ல வெலாசிட்டி இன்டூ டைமா? சொல்லுங்க. டிஸ்டன்ஸ், வெலாசிட்டினா தான் நமக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஸோ எனக்கு இங்க வெலாசிட்டி டைம் கிராஃப்ல நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் which is equal to velocity into time. ஸோ ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் நமக்கு என்னதான் ரெப்ரசன்ட் பண்ண போகுது? டிஸ்டன்ஸ் கவர்டு ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ரைட்? இப்போ ஆக்சிலரேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? acceleration is equal to velocity by time. அப்போ இதே கிராஃப்ல எனக்கு acceleration வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? acceleration வேணும். இப்போ ஏரியானா நமக்கு டிஸ்டன்ஸ் கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கிராஃப்ல acceleration நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு இங்க என்ன இருக்கு? இதுதான் நம்மளுடைய டைம். கரெக்டா? இது என்னுடைய வெலாசிட்டி. இதுதான் நம்மளுடைய கிராஃப். ஸோ ஸ்லோப் அப்படின்னு ஒரு வேர்ட் கண்டுபிடிச்சு கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லோப் அப்படின்னா என்னதுன்னா இப்படிதான் நம்மளுடைய கிராஃப் இருக்கு. இது ஹரிசாண்டல் கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதை தான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். இது எனக்கு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுனால இந்த ஸ்லோப் எனக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆக போகுது. எனக்கு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம நம்மளுடைய கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க எனக்கு ஸ்லோப் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆக போறது கிடையாது. ஸ்லோப்னா என்னது? ஒரு ஏதோ ஒரு கர்வோ லைனோ இருக்கு, அதனுடைய டான்ஜென்ட் பாயிண்ட்டை தான் நம்ம ஸ்லோப்னு சொல்லுவோம். டான்ஜென்ட்னா என்ன மேம் அப்படின்னா இப்படி ஏதோ ஒரு ஃபிகர் போகுது, ஓகேவா? ஏதோ ஒரு கர்வோ ஸ்ட்ரெயிட் லைனோ ஏதோ போகுது. இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ற மாதிரி நம்ம இப்படி லைன் போட்டா அதை தான் நம்ம டான்ஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைன் எனக்கு இந்த ஹரிசாண்டலோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதை டீட்டா ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ இதுதான் டீட்டா அப்படின்னா இங்க என்னது? எனக்கு டீட்டா ஈக்குவல் டு இந்த வெர்டிக்கல் பெர்பெண்டிகுலர்
ஸோ டிஒய்ன்னு எழுதிக்கிறேன் டிவைடட் பை இந்த parallel line. So dy by dx அதுதான் ஸ்லோப். ரைட்டா? இங்க நமக்கு என்னது? இதுதான் ஸ்லோப் தீட்டான்னு சொன்னோமா? அப்போ நான் இந்த பாயிண்ட்ல இங்க தீட்டான்னு எடுத்துப்பேன். ஸோ ஃபுல் ஸ்லோப்பையும் எடுத்து நம்ம இங்க பெர்பெண்டிகுலர் வளைஞ்சு இந்த டிஸ்டன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எந்த பாயிண்ட்ல ஸ்லோப் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லோப் எல்லா பாயிண்ட்லையும் சேம் தான், மாற போறது இல்லை. கர்வ்ஸ்ல எனக்கு ஒரு பாயிண்ட்லயும் ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ ஒரு டான்ஜென்ட்டும் நம்ம வரைகிறதா இருக்கும். கிளியருங்களா? ஸோ இப்போ இங்க எனக்கு ஸ்லோப்பு தீட்டா இதுதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது? இங்க எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு போகுது. எக்ஸாம்பிள் 14 வச்சுக்கலாம், இது 13 வச்சுக்கலாம். ஸோ இங்க நான் பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கேன்னா இந்த ரெண்டுடைய டிஃபரன்ஸ் தானே இங்க வரும். அதை தான் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம்னா டிஒய்ன்னு மென்ஷன் பண்றோம். இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? வி அப்படின்னு பேராமீட்டர் இருக்கு. ஸோ டிவி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இந்த லைன் என்ன வரும்? இங்க ஒரு வேல்யூ இருக்கும், இங்க ஒரு வேல்யூ இருக்கும். இது ரெண்டு வேல்யூட டிஃபரன்ஸ் தான் இது, இல்லைங்களா? ஸோ இத டிடி, ஏன்னா இங்க டி பேராமீட்டர் இருக்கா, ஸோ இத டிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃப்ல எனக்கு ஸ்லோப் தீட்டா என்னது? டிவி பை டிடி, இல்லையா? ஸோ இது என்னது? ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு வி பை டி. இங்க எனக்கு அதே தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைடட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம். இப்போ என்ன மேம் புதுசா ஒரு டேர்ம் சொல்றீங்க அப்படின்னா ரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துடைய டிஃபரன்ஸ்ன்னு சொல்லமா, இந்த ரெண்டு பாயிண்டோடைய டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பாயிண்டோடைய டிஃபரன்ஸ், ரைட்டா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா growth ரேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? இப்போ நார்மலா எனக்கு growth ஆகுதான்னு கேட்டா growth ஆகுது. எவ்வளோ growth ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், செகண்ட் பாயிண்ட் இதுதான். ஓகேவா? இதை நான் நம்பரிங் பண்ணிக்கிறேன். 5, 10, 15, 20 அப்படின்னு நான் நம்பரிங் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அது மாதிரி 5, 10, 15, 20 நம்பர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு இந்த பாயிண்ட்ல என்னது? 0 தான் இருக்க போகுது. இங்க என்னது? என்னுடைய வேல்யூ இந்த பாயிண்ட்ல 0,0 தான் இங்க வேல்யூ, எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. இங்க செகண்ட் பாயிண்ட்ல எனக்கு என்னது? எக்ஸ் வேல்யூ 5, இங்கேயும் அதே 5. ரைட்டா? ஸோ 5,5. இப்போ நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் அல்லது growth ரேட். ஏன்னா எனக்கு க்ரோ ஆகுது கிராஃப்னு தெரியுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? growth ரேட்னு சொல்லலாம். இல்ல ஒரு சில இதுல நமக்கு க்ரோ ஆகுதா டிக்ளைன் ஆகுதான்னு தெரியாது. ஸோ அங்க என்ன சொல்லுவோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏதர் இன்க்ரீஸா டிக்ரீஸா, growth-ஆ டிக்ளைனா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் இல்ல growth ரேட். இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுவோமா? இது growth ரேட் வேணும்னா எனக்கு என்ன பண்ணணும்? இந்த y axis. ஸோ இந்த perpendicular divided by x தான் போடணும். y by x ன்னு போடணும். அப்போ இங்க y வேல்யூ என்னது நமக்கு? 5, இங்க 0. ஸோ 5 மைனஸ் 0 by இங்க x வேல்யூ 5, இங்க 0. ஸோ 5 மைனஸ் 0, அதாவது y2 மைனஸ் y1 divided by x2 மைனஸ் x1. இதுதான் நமக்கு growth rate. அதாவது இந்த ஃபேஸ்ல, ஓகேவா, இந்த 5 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு இவ்வளோ growth ரேட் இருந்திருக்கு. எனக்கு எய்தர் 0 to 5 ஹவர்ஸ்க்குள்ள இல்லாம மிட்ல 10 to 15க்குள்ள எனக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்கு அல்லது எவ்வளோ growth ரேட் இருக்குன்னு தெரியணும்னா அந்த வேல்யூஸ் XY வேல்யூஸை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு growth ரேட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ரைட்? ஸோ இப்போ இங்க நம்ம எங்க இருந்தோம்? ஸ்லோப்ல இருந்தோம். ஸ்லோப் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இங்க எனக்கு ஸ்லோப் என்ன கிடைச்சிருச்சு? டிவி பை டிடின்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப இங்க ஸ்லோப்ன்றது என்னது நமக்கு? ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு வி பை டி. இங்கேயே நமக்கு என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைமா? அப்போ இங்க ஸ்லோப்ன்றது எனக்கு என்ன கொடுக்குது? ஆக்ஸலரேஷன் கொடுக்குது. ரைட்டா? இப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா என்னது? ஏரியா கவர்ட் தான் என்னுடைய டிஸ்டன்ஸ். விடி கிராஃப் உடைய ஸ்லோப் தான் என்னுடைய ஆக்ஸலரேஷன். ஸோ இத மாதிரி எனக்கு இங்க பாராமீட்டர்ஸ் மாறினாலும் நமக்கு என்ன தெரியணும்? அது நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்ற இன்டர்பிரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அப்போ நிறைய பேராமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா மேம் சிசாட்க்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அவ்வளோ தெரிய வேணாம், நமக்கு பேசிக்கா, ஏன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எவ்வளோ? எஸ்எஸ்எல்சி இல்லை ஹெச்எஸ்சி ஸ்டாண்டர்ட் தான் இல்லையா? ஸோ இவ்வளோ போதுமானது. ரைட்? ஸோ இதை பேசிக்கா வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் growth அப்படின்னா என்னது? இன்க்ரீசிங் கிராஃபா டிக்ரீசிங் கிராஃபா
இல்ல என்னுடைய கிராஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்க போதா இல்ல கர்வா இருக்க போகுதா என்னன்றத நம்ம இந்த பேசிக் வச்சு அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல இப்போ நம்ம படிச்ச எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் போதும் மேம் அப்படின்னா, இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் செஷன் இல்லைனாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். இது ஜஸ்ட் பியூரா அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரைட், ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ள போயிடலாமா ஸ்ட்ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. A pie chart gives the expenditure on 5 different items A, B, C, D and E. ஸோ என்ன சொல்றாங்க, பை சார்ட் 5 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் உடைய எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பேசுறாங்க. அப்போ பை சார்ட் எனக்கு எவ்வளவா டிவிஷன் ஆயிருக்கு, 5 டிவைட் ஆயிருக்கு. இதுதான் பேஸ். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்களேன். இஃப் B, C, D and E corresponds to 90, 50, 45 and 75 respectively, then what is the percentage of expenditure on item A? ஸோ 5 டிவைட் ஆயிருக்கு. நமக்கு 4 ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 1 ஆங்கிள் நம்ம என்ன பண்ணுவோம், 360 மைனஸ் இந்த 4 ஆங்கிள்னு போட்டா ரிமைனிங் 1 இருக்கிற ஆங்கிள் நமக்கு கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு 5 ஆங்கிள்ஸ் கிடைச்சிரும். இப்போ 5 ஆங்கிள்ஸை பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. 5 ஆங்கிள்ஸையும் கேட்கல, ஏ உடைய எக்ஸ்பெண்டிச்சர் பெர்சன்டேஜ் மட்டும் கேட்குறாங்க. ஸோ ஏ உடைய டிகிரி கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் சார்ட்டை இன்டர்பிரேட் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, பை சார்ட்னா சர்க்கிள்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எனக்கு 5 ஐட்டம்ஸ் இருக்கு. பிக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 90 டிகிரி, இதுதான் நம்மளுடைய 90 டிகிரி இல்லையா? அப்போ இதுதான் நம்மளுடைய பி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சி 50 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு 90 வரும். இதை நம்ம என்ன பண்ணலாம், 50 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இது 50 டிகிரி. என்ன பார்ட் இது, சி பார்ட். அடுத்து டி பார்ட் என்னது, 45 டிகிரி டி பார்ட். ஸோ 45 டிகிரி பி பார்ட். அப்ராக்சிமேட்டா நம்ம ஆங்கிள்ஸ் செட் பண்றோம், அவ்வளவுதான். இ பார்ட் எவ்வளோ, 75 டிகிரி. ரைட், இ பார்ட் 75 டிகிரி இ பார்ட். அப்போ ரிமைனிங் ஏ பார்ட் இங்க என்ன வந்துடும், 360 டிகிரி ஹோல் சென்ட்ரல் ஆங்கிள் மைனஸ் 90 மைனஸ் இங்க 50 45 ஆட் பண்ணிடலாமா? ஸோ மைனஸ் 95 டிகிரி மைனஸ் 75 டிகிரி. 360 மைனஸ் 90னா நமக்கு 217 கிடைக்கும். 270 திரும்ப மைனஸ் 90னா 118 கிடைக்கும். ஆனா இங்க 95 இருக்கு. ஸோ 175. 175 மைனஸ் 75னா 100 டிகிரி. ஸோ ஏ பார்ட் எவ்வளோ, 100 டிகிரி. நம்ம இங்க ஸ்கேலுக்கு வரையல, ஜஸ்ட் நம்ம போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஏ பார்ட் நமக்கு 100 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஏ பார்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சரை தான் நமக்கு பெர்சன்டேஜஸ்ல கேட்டிருக்காங்க. 100 டிகிரி அப்படின்னா என்னது, இப்போ எனக்கு ஹோலா இந்த பார்ட் ஃபுல்லா 100% இல்லையா? ஸோ அந்த 100% தான் சென்ட்ரல் ஆங்கிள் 360 டிகிரி அப்படின்னு சொன்னோம். ஸோ 100% எனக்கு 360 டிகிரி. அப்படி இல்லைன்னா 360 டிகிரி implies 100% அப்படின்னு சொல்லிக்கலாமா? அப்போ 1 டிகிரி 100% divided by 360 டிகிரி. இப்போ நமக்கு 100 டிகிரி எவ்வளோன்னு தான் தெரியணும். ஸோ அப்போ 100 டிகிரி implies 100 டிகிரி by 360 டிகிரி into 100%. ரைட்டா? ஸோ இந்த 0 0 கேன்சல். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா 5, இங்க 18. திரும்ப வேற என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 9, இங்க 50. ஸோ இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ 5 into 50னா 250. 250 by 9. 250 by 9 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டி. ஓகே, ரொம்ப சிம்பிளா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க. A pie diagram shows the percentage distribution of proteins, water and other dry elements in the human body. Given that protein corresponds to 16% and water corresponds to 70%, if both protein and other dry elements corresponds to p%, then what is the central angle of the sector representing p on the pie diagram? இங்க நமக்கு percentages கேட்கல, அந்த ஆங்கிளே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை சார்ட்டை இப்போ என்னவா பிரிச்சிருக்காங்க, 3 ஐட்டம்ஸா பிரிச்சிருக்காங்க.
proteins, water and other dry elements. இந்த pie chart இப்போ நம்ம என்னவா represent பண்ணிக்கணும், human bodyயா represent பண்ணிக்கணும். other 3 items பிரிக்கணும், protein, water and other dry elements. given that protein corresponds to 16%. so protein எனக்கு என்னது just 16%. so இது protein 16%. right? அடுத்தது பாருங்க, and water corresponds to 70%. so water நமக்கு எத்தனை percent? 70% water. அப்போ remaining என்னது 70 plus 16 86 போயிருச்சு. டோட்டலா நமக்கு 100%. 86 போயிருச்சுன்னா இது என்னது 14%. இது என்னது நம்மளுடைய dry elements. so அடுத்த questionல ஏதோ p% என்னமோ சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? and other dry, if both proteins and other dry elements corresponds to p%. so proteins and other dry elements இது ரெண்டையும் சேர்த்தா p% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ p% என்னது நமக்கு 14 plus 16 இல்லையா? so p% is 30%. இப்போ question பாருங்க, what is the central angle of the sector representing p on the pie chart? இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த செக்டார் என்ன, இந்த ஆங்கிள் என்ன, இதுதான் நம்மளுடைய question. நமக்கு இப்போ பெர்சன்டேஜ்ல இருக்கு, இதை நம்ம டிகிரியா மாத்தணும். நமக்கு என்ன தெரியும், 100%னா 360 டிகிரி, அதுதான் இல்லையா? இது டோட்டல் 100%, டோட்டல் சென்ட்ரல் ஆங்கிள் 360 டிகிரி. அப்போ 1%னா என்னது 360 டிகிரி பை 100%. இப்போ எனக்கு 30% எவ்வளோ டிகிரின்னு தான் தெரியணும். ஸோ 30% implies 30% divided by 100% into 360 degree. So 0 0 cancel, இந்த 0 cancel. இப்போ என்ன வரும் 36 into 3. 6 3s are 18, 1 3 3s are 9, 9 plus 1 10. So 108 degree is the answer, option C. ரைட்டா? இது எல்லாமே இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க, the figure drawn below gives the velocity graphs of two vehicles A and B. The straight line OKP represents the velocity of vehicle A at any instant. So figure என்ன சொல்லியிருக்காங்க, velocity ரெண்டு வெஹிக்கிளோட velocity graphs அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏபின்னு. அதுல OKP represent velocity of vehicle A எங்க இருக்கு பாருங்க, OKP இதுதான் vehicle A உடைய velocity graph. அடுத்து, whereas the horizontal straight line CKD represents the velocity of vehicle B. So இந்த horizontal straight line இருக்கு இல்லையா CKD, இதுதான் என்னுடைய velocity of vehicle B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, in the figure D is the point where perpendicular from P meets the horizontal line CKD. Okay, figureல D தான் point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது, it is a perpendicular point drawn from P meets the horizontal line CKD such that PD, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த PD is equal to half LD. LDன்றது இதுதான் LD. ஓகேவா? ஸோ இதுதான் LD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது LD, இது half LD. இதுதான் இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்ல ஹோலா கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் வாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வெஹிக்கிள்ஸ் A and B in the time interval OL. OL எங்க இருக்கு, இங்க இருக்கு. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த டைம் கேப். இந்த டைம் கேப்ல நமக்கு என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கவர்டு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் கவர்ட்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் உடைய டோட்டல் இதுதான் நமக்கு என்ன கொடுக்க போகுது, டிஸ்டன்ஸ் கவர்டு கொடுக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வெஹிக்கிள் ஏ உடைய ஏரியாஸை கண்டுபிடிக்கணும். வெஹிக்கிள் ஏ உடைய ஏரியா இதுதான் இல்லையா, ட்ரையாங்கிளா இருக்கா, ஓகேவா, ட்ரையாங்கிளா இருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் மட்டும் பாருங்க, வெஹிக்கிள் பியை விட்டுருங்க, இதுதான் நமக்கான ட்ரையாங்கிள், வெஹிக்கிள் ஏ உடைய டிஸ்டன்ஸ் கவர்டு, ரைட். ஸோ வெஹிக்கிள் ஏ distance covered equal to triangle இல்லையா, triangle உடைய ஏரியா நமக்கு என்ன தெரியும், half into base into height. half base என்னது நமக்கு OL, இந்த டைம் கேப்ல தானே கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ OL, height என்னது நமக்கு half LD plus LD, இதுதான் டோட்டல் ஹைட் இல்லைங்களா. ஸோ half LD plus LD அப்படின்னா என்ன வரும், 1 plus 1/2னா
3/2 LD ன்னு வந்துருமா? So 3/2 LD. 3/2 LD. இல்ல இப்படி கூட செக் பண்ணிக்கோங்க. half LD plus LD. LD காமனா எடுத்தோம்னா half plus 1. இங்க LCM எடுத்தோம்னா என்ன வரும்? இங்க multiply by 2 and divided by 2 ன்னு போடுவோமா? So 1 plus 2/2 ன்னு வரும். So 1 plus 2 னா 3/2 LD. Clear? So 3/2 LD. அதுதான் இங்க போட்டிருக்கோம். அப்ப இங்க என்ன வந்துரும்? 3/4 into OL into LD. இதுதான் distance covered by vehicle A. அடுத்து distance covered by vehicle B பண்ணும் இல்லையா? எனக்கு vehicle B உடைய velocity graph இதுதான். ரைட்டா? vehicle B உடைய velocity graph. So erase கூட பண்ணிடலாமா? vehicle A உடைய details நான் erase பண்ணிடுறேன். vehicle B குள்ளது மட்டும் பார்க்கலாமா? vehicle B உடைய ஏரியா இதுதான். vehicle B உடைய ஏரியா. vehicle B உடைய ஏரியா நமக்கு எப்படி இருக்கு? ரெக்டாங்கிளா இருக்கு. ரெக்டாங்கிள்னா என்னது? லென்த் இன்டு பிரெத்தா? லென்த் என்னது? OL. பிரெத் என்னது? L இன்டு D. கரெக்ட்? ஸோ vehicle B உடைய டிஸ்டன்ஸ் கவர்டு என்னது? ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ L இன்டு B தான் நம்மளுடைய ஃபார்முலா. L என்னது? டைம். OL. OL இன்டு பிரெத் என்னது? இந்த வெர்டிக்கல். வெர்டிக்கல் என்னது? LD இல்லையா? ஸோ LD. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ரேஷியோ பிட்வீன் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை வெஹிக்கிள் A அண்ட் B. ஸோ A is to B டிஸ்டன்ஸ் கவர்டு கேட்டிருக்காங்க. ஸோ A is to B டிஸ்டன்ஸ் கவர்ட். A என்னது? 3/4 OL into LD divided by B. ஏன்னா நம்ம ரேஷியோ ஃப்ராக்ஷனாகவும் எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ நான் டிவைடட் பை B போடுறேன். B உடைய டிஸ்டன்ஸ் கவர் OL LD. ஸோ OL into LD. OL LD OL LD கேன்சல் ஆயிடுமா? ஸோ நமக்கு ரேஷியோ என்ன கிடைச்சிரும்? 3:4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ நமக்கு இப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். ரைட்? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க. டைரக்ஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் 3 ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் என்ன சொன்னோம்? 3 கொஸ்டின்ஸைய கம்பைன் பண்ணி நமக்கு பார் சார்ட்ல கேட்பாங்க. பார் சார்ட் சில சமயங்களில் பை சார்ட்ல நமக்கு 4 கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ the following 3 items are based on the graph given below which shows imports of 3 different types of steels over a period of 6 months of a year. Okay. Study the graph and answer 3 items that follows. ஸோ என்ன கம்பேரிசன் சொல்லிட்டாங்க? 3 different types of steel ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் விசிபிளா இருக்கா? காயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எம்டியா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அவங்க காயில் ஸ்டீல் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்து இந்த மாதிரி நமக்கு வெர்டிக்கல் மட்டும் இருக்கிறத ஷீட் ஸ்டீல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஷீட் ஸ்டீல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. அடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இருக்கும் இல்லையா? போத் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல். இதை ஸ்கிராப் ஸ்டீல் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்கு. ஸோ இதை எங்க கம்பேர் பண்றாங்க? 6 months ஆஃப் த இயர்ல கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபிகர்ஸ் இன் த பிராக்கெட்ஸ் இன்க்ளூட் the average cost per ton over 6 months period. ஸோ இங்க என்னது? $320 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த $320 என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் பெர் டன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னது? ஆவரேஜ் காஸ்ட் பெர் டன். ரைட்? ஸோ இங்க என்னது? thousands of tons imported வச்சு கொடுத்துருக்காங்க. இங்க 2022 24 இருக்கு இல்லையா? அதெல்லாம் thousands of tons. ஸோ கொஸ்டின் விசிபிளா இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல PDF இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு கொஸ்டின் பார்த்துட்டு கூட நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ரைட்? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பை ஹவு மச் டைம் measured in thousands of ton did the import of sheet steel exceed the import of coil steel in the first 3 months of the year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 months கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல எனக்கு என்ன கேட்குறாங்க? ஷீட் ஸ்டீல் இருக்கு இல்லையா? ஷீட் ஸ்டீலுடைய இம்போர்ட் கிரேட்டர் தென் காயில் ஸ்டீல் பை ஹவு மச்ன்னு கேட்குறாங்க. பை ஹவு மச். ஸோ இந்த 3 monthsல எனக்கு ஷீட் ஸ்டீல்
காயில் ஸ்டீலை விட எவ்வளோ ஜாஸ்தி டன்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா இம்போர்ட் ஆகிருக்கு. அதான் நம்மளுடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஜான் இங்க இருக்கு. ஜான்ல ஷீட் ஸ்டீலும் காயில் ஸ்டீலும் மட்டும் தான் கம்பேர் பண்ணும். அதாவது இந்த பிளாங்கா இருக்கிற ஸ்பேஸையும் இந்த வெர்டிகலா இருக்கிற ஸ்பேஸையும் மட்டும் தான் இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த பிளாங்க் இது வெர்டிகல், ரைட்டா? ஸோ இங்க கிராஃப்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல இது 30 ஃபர்ஸ்ட் மந்த் ஜான்ல ஷீட் ஸ்டீல் எஸ்எஸ்னு போட்டுக்கலாமா? அது என்னது 30 thousands ஆஃப் டன்ஸ்ல தான் நமக்கு அங்க ஆப்ஷனும் இருக்கு. ஸோ நான் வெறும் 13 மட்டும் போட்டுக்கிறேன். அது எது காயில் ஸ்டீல் என்னது, சாரி காயில் ஸ்டீல் தான் 30. ஏன்னா இந்த பிளாங்கா இருக்கிறது காயில் ஸ்டீல் தான் இல்லையா? ஸோ காயில் ஸ்டீல் 30. ஸோ இதுதான் என்னுடைய ஷீட் ஸ்டீல். இது என்னது 40 நேரா இருக்கு. ஸோ ஷீட் ஸ்டீல் 40, ரைட். அடுத்து ஃபெப்ல காயில் ஸ்டீல் எவ்வளோ? காயில் ஸ்டீல் இங்க இருக்கு. ஸோ காயில் ஸ்டீல் இங்க இருக்குன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டா 30க்கும் 32க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 31. அடுத்து ஷீட் ஸ்டீலு இங்க இருக்கு. ஷீட் ஸ்டீல் இங்க இருக்குன்னா 36க்கும் 38க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 37 பிப்ரவரி. அடுத்து மார்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 months தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம மார்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மார்ச்சோடைய காயில் ஸ்டீல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணா 32க்கும் 34க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 33. நெக்ஸ்ட் ஷீட் ஸ்டீல்னா ஷீட் ஸ்டீல் இங்க இருக்கா? ஸோ ஷீட் ஸ்டீல் இங்கன்னா 36க்கு நேரா இருக்கு. 36 இங்க நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 இல்ல 2 வரலாம். ஸோ அது நம்ம இங்க எடுக்கக்கூடிய அக்யூரசியை பொறுத்து, ரைட்? ஸோ இப்போ எனக்கு இந்த 3 monthsல எவ்வளோ ஜாஸ்தின்னு தெரியணும். இங்க எவ்வளோ டன் ஜாஸ்தி? 10 tons. 40 minus 30 10. இங்க 37 minus 31 6 tons ஜாஸ்தி, ரைட்? இங்க 36 minus 33 3 tons ஜாஸ்தி. ஸோ 10 plus 6 plus 3 டோட்டலா எவ்வளோ டன்ஸ் ஜாஸ்தி? 19 tons ஜாஸ்தி. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 19 tons. கிளியரா? ரொம்ப சிம்பிளா. ஃபர்ஸ்ட் 3 months கேட்டதுனால நான் ஃபர்ஸ்ட் 3 months எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 3 months கேட்டதா இங்க நம்ம கம்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுலயே எனக்கு 3 questions இல்லையா? ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த அப்ராக்சிமேட் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஷீட் ஸ்டீல் இம்போர்ட்டட் ஓவர் த 6 months பீரியட்? அப்ராக்சிமேட் டோட்டல் வேல்யூ கேட்குறாங்க, டோட்டல் காஸ்ட் கேட்குறாங்க. 6 monthsல ஷீட் ஸ்டீல் எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு இங்க என்னது ஆவரேஜ் காஸ்ட் பெர் டன்னு கொடுத்துருக்காங்களா? இது ஆவரேஜ் காஸ்ட் பெர் டன்னு சொன்னோம். அப்போ 6 monthsல எவ்வளோ டன்ஸ்ன்னு தெரிஞ்சா, ஸோ டோட்டல் டன்ஸ் இன்டூ காஸ்ட்னு போட்டால் டோட்டல் காஸ்ட் வந்துருமா? ஸோ அப்போ ஷீட் ஸ்டீலுடைய டோட்டல் காஸ்ட் வேணும், டோட்டல் வேல்யூ வேணும். அப்படின்னா என்ன வரும்? டோட்டல் டன்ஸ் imported into average cost per ton. ஷீட் ஸ்டீலோட ஆவரேஜ் காஸ்ட் பெர் டன் 256. ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 256. கிளியர்? இப்போ நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் எவ்வளோ டன்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க 6 monthsலயும் ஷீட் ஸ்டீல் எவ்வளோன்னு தெரியணும். நமக்கு ஏற்கனவே ஷீட் ஸ்டீல் ஃபர்ஸ்ட் 3 months உடைய டேட்டா இங்க இருக்குமா? போன சம்ல எடுத்தோமா? என்னது 40 37 36. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months 40 37 36. ஸோ இன்னும் மிச்சம் இருக்க 3 months மட்டும் பண்ணா போதும். ஏப்ரல்ல ஷீட் ஸ்டீல் இங்க இருக்கு. ஸோ ஏப்ரல்ல ஷீட் ஸ்டீல் இங்க இருக்குன்னா 35 ஏப்ரல். அடுத்து மேல சேம் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் 35. அடுத்து ஜூன்ல ஜாஸ்தி இருக்கு. எவ்வளோ இருக்கு? 38ல இருக்கு. ஸோ 38. இதை ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன வரும்? 40 37 77. ஸோ 77. இங்க 35 30 35 70. திரும்ப இங்க என்னது 36 38. 8 6 14. ரிமைண்டர் 1 3 3 6 6 plus 1 7. ஸோ 7 4 1 122 221 tons அப்படின்னு வரும்.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 110 வரலாம். அது நம்ம இங்க இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட் வேல்யூஸை பொறுத்தது. ஓகேவா? ஸோ 221 tons. அப்போ நமக்கு காஸ்ட் வேணும் அப்படின்னா 221 into 256. ரைட்டா? ஸோ பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஸோ தனித்தனியா பிரிச்சும் பண்ணலாம். 256 into 200 ஃபர்ஸ்ட் பண்ணலாம். பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ 6 2s are 12, ரிமைண்டர் 1, 5 2s are 10, plus 1 11 வருமா? ஸோ 1, திரும்ப ரிமைண்டர் 1 வரும். 2 2s are 4, 4 plus 1 5, 5 12, அப்புறம் இந்த 2 zeros அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? 256 into 21 பண்ணணும். 256 into 20 பண்ணிட்டு அப்புறமா 21 பண்ணலாம். 200க்கு இவ்வளோனா 20க்கு என்னது 5120. அடுத்து 256 into 1 which is equal to 256. நீங்க 3 நம்பர்ஸையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பண்ணலாம், அதுல எதுவும் தப்பு இல்லை. ஜஸ்ட் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால சொல்றேன், வேற எதுவும் இல்லை. ஸோ 6 7, இங்க 2 4 5 6 5, 56,576, 56,576 வருது. நமக்கு ஆப்ஷன்ல 56 இல்லை. ஸோ நியர்பை என்ன இருக்கு? 55 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் 110 நீங்க எடுக்கிற அக்யூரசி தான், மேஜர் டிஃபரன்ஸ் எதுவும் வராது. பிளஸ் ஆர் மைனஸ் 110 இல்லை 2 tons வரும். ரைட்? ஸோ நியர்பை ஆன்சர் 55,550. கரெக்டா? ஸோ ஒரு சிலர் கரெக்டா இங்க எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால இங்க டன்ஸ் கரெக்டா வந்திருக்கும். 55 சம்திங் உங்களுக்கு ஆன்சர் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாமா? What was the approximate ratio of sheet steel and scrap steel imports in the first 3 months of the year? இங்க என்ன கேட்டிருக்காங்க? approximate ratio sheet ஸ்டீலுக்கும் scrap ஸ்டீலுக்குமான first 3 months ratio. first 3 monthsக்கான sheet steel டேட்டா நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கா? என்ன டேட்டா இருக்கு? 40 37 36. so 40 37 36. இப்போ நம்ம ஸ்கிராப் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 months ஸ்கிராப் ஸ்டீல், இதுதான் ஸ்கிராப் ஸ்டீல். ஸோ இங்க 32 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 34. அடுத்து இங்க இருக்கு ஸ்கிராப் ஸ்டீல், இதுவும் 32. ஸோ 2 4 6 6 plus 2 8, இங்க 9 98ன்னு வரும். ஸோ 98. இங்க என்னது? 13 1. So 6 10 11 113 by 98. So இது என்ன ரேஷியோல வரும்? 1.98 113 னா நார்மல் டிவிஷன் தான் இல்லையா? ஸோ 1ல 98 215 வரும். ஸோ 0ன்னு போட்டா திரும்ப 1.1 98 52 0. ஸோ 98 into 3 னா 24 2 27 29 294ன்னு வருது. ஸோ 98 into 5ன்னு போடுறோம். 44 40 490. ரைட்டா? அப்போ 5 1.15 490. 6ல கூட இன்னொன்று வரும் இல்லையா? ஸோ 8 6 are 48 4 54 58 5 88. ஸோ இல்லை. ஸோ 1.15 சம்திங் தான் வருது. நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 1.2 நியர்பையா இருக்கு. ஸோ 1.2:1 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். கிளியர்? ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமா வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த ஒரு கிராஃப் ஒரு பார் சார்ட், இதுல நம்ம 3 கொஸ்டின்ஸ் அட்டாச்டு. இதுல நமக்கு ஷீட் ஸ்டீல் வச்சே நமக்கு 3 கண்டென்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு பார்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இன்னொரு பார்ட் கொஸ்டினுக்கு மட்டும் ஆல்டர் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கான ஆன்சர் ஈஸியா கிடைச்சிருது. கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் கிராஃப். ஸோ கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1st April, May, June, July, August, 1st September அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y-axisல percentage of work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே இதில் 2 கிராஃப் இருக்கு. என்னது? ஆக்சுவல் ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க்கையும் எக்ஸ்பெக்டட் ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க்கையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. Which one of the following statement is not correct with reference to the graph given above?
ஸோ இந்த கிராஃப் வச்சு இங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல எது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆன் 1st June ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் வாஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1st June எங்க இருக்கு? இதான் 1st June. அங்க ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் இதுதான் இல்லையா? ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் எங்க இருக்கு? இங்க இருக்கு எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க். அப்போ ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க். கரெக்டா? ஸோ அப்போ ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட்ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ஆக்சுவல் ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் வாஸ் த கிரேட்டஸ்ட் டூரிங் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ஸோ இங்கே தான் நமக்கு பிக்சர்ல என்ன டேர்ம் வருது? ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ், அதாவது இப்போ பேசுறது எல்லாமே ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் பத்தி மட்டும் தான். அதுவும் எந்த மந்த்ல? ஆகஸ்ட்ல தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ் வேணும்னா என்ன சொன்னோம்? இந்த 2 பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு அந்த 2 பாயிண்டோடைய இந்த டிஃபரன்ஸ் அதாவது dy by dx ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது அந்த ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல நமக்கு இந்த ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ், இங்க ஸ்லோப்ன்றது ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ், அந்த ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ் எனக்கு ஜாஸ்தியா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? எனக்கு மேல இந்த dyன்றது ஜாஸ்தியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த dx இருக்கு இல்லையா, அது கம்மியா இருக்கணும். ஸோ இது 2 தான் கண்டிஷன் இல்லையா? எனக்கு இங்க நியூமரேட்டர் ஜாஸ்தியா வேணும்னா இந்த நியூமரேட்டர் ஜாஸ்தியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ்ன்றது இங்கே ஜாஸ்தியா வருமா? கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, இங்க எல்லாமே மந்த் கேப் தான். 1st April, 1st May, 1st June அப்படின்னு எல்லாமே ஈக்குவல் கேப் தான். ஸோ அப்போ நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க dxன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இது நமக்கு அஃபெக்ட் பண்ணாது நம்மளுடைய ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ். அவங்க வந்து மந்த் வைஸ் தான் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பேராமீட்டர், இந்த பேராமீட்டர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரே பேராமீட்டர் இந்த dy பேராமீட்டர். இங்க dyன்றது என்னது? இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீஷன். ஸோ மேல இவ்வளோ ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஜூன்ல இவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஜூலைல இவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஆகஸ்ட்ல இந்த பாயிண்ட்ல இவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்க ஃபைனலா இங்க நமக்கு ஒர்க் கம்ப்ளீட்டே ஆயிடுச்சு ஃபுல் ஒர்க்கும். அந்த இடத்துல எனக்கு ப்ரோக்ரஸ் இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ கம்பேர்ட் டு ரிமைனிங் மந்த்ஸ், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லா மந்த்ஸையும் விட ஜூலையை விட இந்த ஆகஸ்ட்ல எனக்கு என்னவா இருக்கு? இந்த dy வேல்யூ, அதுதான் இந்த dy இல்லையா? இந்த dy வேல்யூ நமக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்போ அது என்ன மீன் பண்ணுது? ஆக்சுவல் ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் எனக்கு ஆகஸ்ட்ல ஜாஸ்தியா இருக்குன்றது தான் மீன் பண்ணுது. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம எல்லா இடத்துலையும் வேல்யூஸ் எழுதி உட்கார்ந்து செக் பண்ணிட்டு இருக்க வேணாம் நியூமரிக்கலா, ஜஸ்ட் அனாலிட்டிக்கலா எப்படி அப்படின்றத அப்ராக்சிமேட் வேல்யூஸ் பார்த்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸை கரெக்டா நாட் கரெக்டான்னு செக் பண்ணா போதும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, the work was actually completed before the expected time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் பிஃபோர் த எக்ஸ்பெக்டட் டைம். நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் என்னது? 1st September, அதாவது இங்க இருக்கு. இது எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன். ஆக்சுவலா எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க? முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஆக்சுவல் கம்ப்ளீஷன் டைம். ஸோ எனக்கு ஆக்சுவல் கம்ப்ளீட்டட் பிஃபோர் த எக்ஸ்பெக்டட்ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் பிஃபோர் த எக்ஸ்பெக்டட் டைம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, டூரிங் த பீரியட் ஃப்ரம் 1st April to 1st September அட் நோ டைம் வாஸ் த ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் மோர் தேன் த எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1st April இங்க இருந்து 1st September இங்க வரைக்கும் அட் நோ டைம் ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் மோர் தேன் த எக்ஸ்பெக்டட். இங்க பாருங்களேன், இங்க இந்த பாயிண்ட்ல எனக்கு ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இட் இஸ் மோர் தேன் த எக்ஸ்பெக்டட் ப்ராக்ரஸ். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமாவே எனக்கு என்னதான் நடக்குது? ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் வந்து மோர் தேன் த எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நோ டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. அப் டு 1st August அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பட் ஆனால் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அப் டு
1st செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதான் ஆப்ஷன். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைரக்ஷன் ஃபார் த ஃபாலோயிங் 2 items. Consider the following graph in which the birth rate and death rate of a country are given and answer the 2 items. So birth rate இங்க கொடுத்திருக்காங்க. இது continuous line, இதான் birth rate. Death rate இங்க dotted lineல mention பண்ணியிருக்காங்க. So x axisல என்ன இருக்குன்னு பாருங்க, years இருக்கு. Y axisல birth and death rates per thousandsல கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு combined question, ஒரு graphல 2 question கேட்டிருக்காங்க. First question பாருங்க. Looking at the graph, it can be interfered from 1990 to 2010. ஸோ 1990ல இருந்து 2010 வரைக்கும் என்ன இன்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் growth rate has increased அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு 1990? இங்க இருக்கு. 2010 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ 1990 பாயிண்ட் இங்க இருக்கு, 2010 பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பாப்புலேஷன் growth rate has increased, பாப்புலேஷன் growth rate has decreased, growth rate of population has remained stable, population growth rate shows no trend அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க growth rateன்றதை எதை மீன் பண்றாங்க? ஏன்னா நமக்கு கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா birth rateம் death rateம் தான் கொடுக்குறாங்க. இங்க growth rate அப்படின்றத எதை மீன் பண்றாங்க? ஸோ அப்போ growth rateனா என்னது? நமக்கு growth rateனா ஒன்றும் இல்லை, இங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் birth rate and death rate. இங்க எனக்கு birth rate தான் ஜாஸ்தியா இருக்கணும், death rate தான் கம்மியா இருக்கணும் அவசியம் இல்லை. growth rateன்றது எனக்கு ஜஸ்ட் டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? அல்ஜிப்ரைக்கா பிளஸ் மைனஸ்லாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் birth rate and death rate. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பாப்புலேஷன் growth rate has increased அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன் growth rate increasedனா என்ன அர்த்தம்? growth rateனா இப்பதான் சொன்னோம், birth rate மைனஸ் death rate. ஓகேவா? அதாவது இந்த டிஃபரன்ஸ் இதுதான். இந்த பாயிண்ட்ல எனக்கு இதான் birth rate, இந்த பாயிண்ட்ல இதான் எனக்கு death rate. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் growth rate. இப்போ 1980க்கு இதுதான் என்னுடைய growth rate. பட் அவங்க இதை பத்திலாம் பேசல. 1990ல இருந்து 2010 வரைக்கும் என்ன பாப்புலேஷன் growth rate எப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இல்ல ஸ்டேபிளா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1990ல எனக்கு எங்க இருக்குன்னு பாருங்க, birth rate இங்க இருக்கு, death rate இங்க இருக்கு, இதான் நம்மளுடைய டிஃபரன்ஸ். ரைட்டு தானே? ஸோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 2000ல பார்க்கலாம். 2000ல இங்க இருக்கு death rate, இது birth rate. ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. ஜஸ்ட் நம்ம வேல்யூஸ் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நோட் பண்றோம். இங்க பாருங்க, இது 1990ல இருக்க டிஃபரன்ஸ், இது எனக்கு 2000ல இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது 2000ல என்ன ஆயிருக்கு, எனக்கு growth rate இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? இப்போ கம்மிங் டு 2010, 2010ல என்ன ஆயிடுச்சு, இதுதான் என்னுடைய growth rate. ரைட்டா? அப்போ 2000 விட கம்பேர் பண்றப்போ 2010ல என்ன ஆயிருக்கு, growth rate டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? இங்க கொஞ்சம் மிட்ல ஸ்டேபிள் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? 1990ல இருந்து 2010 வரைக்கும் இங்க எனக்கு கம்மியா இருந்துச்சு, 2000ல இன்க்ரீஸ் ஆச்சு, திரும்ப எனக்கு ஸ்டேபிளா வர மாதிரி வந்துச்சு. ஆனா அப்புறம் 2010ல என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இது கான்ஸ்டன்டா ஏதாவது ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதா? எய்தர் இன்க்ரீஸ் மட்டும், இல்ல டிக்ரீஸ் மட்டும், இல்ல கன்ஃபார்மா இப்படியே ஸ்டேபிளா ஆயிட்டு போனாலும் பரவாயில்ல, ஸ்டேபிள் ஆயிட்டே வர மாதிரி வந்துட்டு இங்க 2005 இருக்குமா? ஸோ இங்க வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணல. அது நமக்கு ஆப்ஷன் டில இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நமக்கு இன்க்ரீஸும் ஆச்சு, ஸ்டேபிளும் ஆச்சு, அப்புறம் டிக்ரீஸும் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இட் டஸ் நாட் ஃபாலோ எனி ட்ரெண்ட். அதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ அதோட கனெக்டான இன்னொரு கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த அபவ் கிராஃப், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கன்சிடரிங் 1970 as a base year அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு which of the above are the most logical statements, இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. Population has stabilized after 35 years. இப்பதான் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த கிராஃப்ல நமக்கு என்ன தெரிஞ்சது, growth rate. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, எனக்கு இங்க growth rateன்றது birth rate மைனஸ் டெத் ரேட்னு சொன்னோம். ஸோ இந்த growth rate விட எனக்கு 2000ல growth rate என்னவா இருந்துச்சு, ஜாஸ்தியா இருந்துச்சு.
2005ல என்ன ஆச்சு, ஸ்டெபிலைஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இங்கே டிக்ரீஸ் ஆச்சு, அப்புறம் இங்கே எனக்கு ஸ்டேபிள் ஆகுது. அதானே நம்ம மெயின்டைன் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே என்னது எனக்கு இதுதான் growth ரேட்டு. இங்கே கம்பேர் பண்ணுறப்போ ஐ மீன் 1990 கம்பேர் பண்ணுறப்போ 2000ல என்னாச்சு, growth ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. 2005ல என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. 2010ல என்ன ஆகுதுன்னா ஸ்டேபிள் ஆகுது. இப்போ என்னதுதான் நமக்கு ஸ்டேபிள் ஆகுது, growth ரேட் தான் ஸ்டேபிள் ஆகுது. பாப்புலேஷன் growth ரேட் தான் ஸ்டேபிள் ஆகுது, பாப்புலேஷன் நமக்கு ஸ்டேபிள் ஆகல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். கிளியரா? ஸோ அடுத்தது பாருங்க, டெத் ரேட் ஹாஸ் ஃபாலன் பை 10% இன் த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்னா 1970 to 1980. இங்கே எனக்கு டெத் ரேட் ஃபால்ஸ் பை 10%. ஸோ இங்கே 1980ல டெத் ரேட் என்னது 21, 1970ல டெத் ரேட் 25. ஸோ டெத் ரேட் ஃபால்ஸ் பை 10%. ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் தான் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்கு நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம் பர்சன்டேஜ் டாபிக்ல? ஸோ இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் 25 மைனஸ் 21 டிவைடட் பை பேஸா எதை வச்சுக்கிறோமோ அதனுடைய டெத் ரேட் என்னன்னு போடணும். ஸோ பேஸா 1970, அதனுடைய டெத் ரேட் 25, பர்சன்டேஜ்ல வேணும். ஸோ இன்டூ 100%. இதுதான் பார்த்தோம் இல்லையா, பர்சன்டேஜ் டிக்ரீஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், 4 by 25 into 100. 25 டேபிள்லேயே கேன்சல் பண்ணோம்னா 4, 16% நமக்கு பர்சன்டேஜ் டிக்ரீஸ். இல்லைனா டெத் ரேட் எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு, 16% ஃபால் ஆகுது, 10% கிடையாது. ஸோ இதுவும் நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்தது பாருங்க, பர்த் ரேட் ஹேஸ் ஸ்டெபிலைஸ்டு ஆஃப்டர் 35 இயர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ பர்த் ரேட் என்ன ஆகுது, 35 இயர்ஸ்க்கு அப்புறமா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே லைட்டாக டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இங்கே வந்துட்டு இங்கே ஃபுல்லாகவே அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. இது என்ன வேல்யூ காமிக்குதுன்னு பாருங்க, 18 அப்படின்னு காமிக்குது. ஸோ பர்த் ரேட் எனக்கு 35 இயர்ஸில் எனக்கு இங்கே டிக்ரீஸ் ஆச்சு, இங்கே இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ இங்கே என்ன ஆச்சு, டிக்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா ஸ்டேபிள் ஆகுது. ஸோ பர்த் ரேட் ஹேஸ் ஸ்டெபிலைஸ்டு ஆஃப்டர் 35 இயர்ஸ்ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 2 and 4 ஆப்ஷன் டி. ரைட்டா? நம்ம ஏன் இது ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணலான்னு சொன்னோம், எனக்கு இங்கே growth ரேட் என்ன ஆகுது, இங்கே கம்மியாக இருந்துச்சு, இங்கே ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் என்னாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு, அப்புறம் ஸ்டேபிள் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால எனக்கு இந்த கிராஃப் என்னது, ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்றத போன கொஸ்டின்ல சொன்னோம். கிளியர்? அடுத்தது பாருங்க, average hourly earnings per year of the workers in a firm are represented in the figure A and B as follows. Okay. So ரெண்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, A and B. Aல என்ன இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இயர்ஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஹவர்லி ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபிகரையும் கம்பேர் பண்ணி தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்பிரேட் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஃப்ரம் த ஃபிகர்ஸ் இட் இஸ் அப்சர்வ் தட் வேல்யூ ஆஃப் இ ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஹவர்லி ஏர்னிங்ஸ், அதை தான் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூஸ் ஆஃப் இ ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ டிஃப்ரெண்டான்னு பாருங்க, 2013ல இ வேல்யூ 20, இங்கேயும் 2013ல இ வேல்யூ 20 தான். அடுத்து 14ல என்ன பண்றாங்க, 25. ஸோ இங்கேயும் 14ல 25. அடுத்து 15ல இங்கே 13 வச்சிருக்காங்க, ஸோ இங்கேயும் 15ல 30. 16ல என்ன பண்றாங்க, 35ன்னு இருக்கு, இங்கேயும் 16ல 35. 17ல 40 வைக்கிறாங்க, இங்கேயும் 17ல 40 தான் நமக்கு வேல்யூவா இருக்கு. ஸோ இ வேல்யூ எனக்கு என்னது, டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இது கிடையாது. அடுத்தது பாருங்க, ரேஞ்சஸ் ஆஃப் இ ஆர் டிஃப்ரெண்ட். ரேஞ்சஸ் ஆஃப் இ டிஃப்ரெண்ட். ரேஞ்சஸ்னா என்னது, டிஃபரன்ஸ் பிட்வீன் லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு largest number minus smallest number அல்லது largest value minus smallest value அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. எனக்கு இங்கே ஹையஸ்ட் வேல்யூ 40, ஸோ லோயஸ்ட் வேல்யூ 20. ஸோ 40 மைனஸ் 20 20. இங்கேயும் ஹையஸ்ட் வேல்யூ 40, லோயஸ்ட் வேல்யூ 20 தான். ஸோ இங்கேயும் 40 மைனஸ் 20 20 தான். ஸோ ரேஞ்சஸும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, ஸ்லோப்ஸ் ஆஃப் த கிராஃப் ஆர் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆப்வியஸாக சேமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பாருங்களேன், இங்கே 2013 to 14, 14 to 15, 15 to 16, 16 to 17. இங்கேயும் அதே டைம் கேப் தான். எனக்கு இங்கே இருக்கிற வேல்யூஸும் சேம் தான். அப்படி இருக்கிறப்போ நான் ஸ்லோப் எடுத்தாலும் ரெண்டும் சேமாக தான் வரும். ஏன்னா நம்ம ஸ்லோப்பில் என்ன பண்ணுவோம், y2 minus y1 by x2 minus x1 போடுவோம். எனக்கு இங்க இருக்கிற ஒரு எக்ஸ் கமா ஒய் வேல்யூ சேமா தான் இந்த கிராஃப்லயே இருக்க போகுது, இங்கேயும் இருக்க போகுது. அதை வச்சுதானே நம்ம என்ன சொன்னோம், டிஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால எனக்கு என்ன ஆக போறது இல்ல, ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் டிஃப்ரெண்டா இருக்க போறது இல்ல, கண்டிப்பா சேமா தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க பாருங்க, ரேட் ஆஃப், அடுத்த லாஸ்ட் ஆப்ஷன், ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் இ ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இங்க எனக்கு என்னவா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 20, 25, 30, 35. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்போ என்னது 5 இல்லையா? ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் இ பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு 5 இன்க்ரீஸ் ஆச்சு. இங்கேயும் அதே தான் ஆச்சு இல்லையா? 20, 25, 30, 35, 40 5 தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இ வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது, இதுவும் சேம் தான். ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? ஸோ ஒரே கிராஃப் தான், ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு இங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்க, 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டு கிராஃப்லயுமே எனக்கு எக்ஸ் ஒய் கண்டென்ட் சேமா தான் வரப்போகுது, வெர்டிசஸ். ஸோ எனக்கு ரெண்டு கிராஃப்மே சேம் கிராஃப் தான். ரெண்டு கிராஃப்ல இருந்தும் நம்ம சேம் டேட்டாஸ் தான் இன்டர்பிரேட் பண்ண போறோம். ரைட்? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ ஏல என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பீசஸ் மேனுஃபேக்சர்டு, ஒய் ஆக்சிஸ்ல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் லேக்ஸ். ஓகே. ஃபிகர் பில நம்பர் ஆஃப் பீசஸ் சோல்டு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் பெர் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்களேன், the manufacturing cost and the projected sale for a project are shown in the figure A and B. What is the minimum number of pieces that should be manufactured to avoid a loss அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணால் லாஸை அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக பார்ப்போமா, ஒரு பீஸ்க்கு எவ்வளோ இல்லை 1000 பீஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே பாருங்க 1000, 2000, 3000 அதுதான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1000 பீஸ்க்கு வைக்கலாம். ஓகேவா? 1000 பீசஸை ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னது, 1000 பீசஸ்க்கு இங்கே மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இங்கே இருக்கு 6. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் லேக்ஸா, ஸோ 6 lakhs. ஸோ 6 lakhs. இங்கே செல்லிங் காஸ்ட் என்னது, 1000 பீசஸ்க்கு செல்லிங் காஸ்ட் இங்கே 1000 இங்கே இருக்கு, ஸோ 400. இங்கே என்னது, செல்லிங் ப்ரைஸ் பெர் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பீஸ்க்கு 400, அப்போ 1000 பீஸ்க்கு 400 இன்ட்டு 1000, அப்போ என்னது 4 lakhs. எனக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அல்லது ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு கம்பேர்ட் டு செல்லிங் காஸ்ட். அப்போ இது என்ன ஆகுதுன்னா லாஸ் தான் வருது. லாஸ் எவ்வளோ வருது, 2 lakhs வருது. இது எனக்கு 1000 பீசஸ் பண்ணா லாஸ் தான் வருது. ஸோ இந்த லாஸை எனக்கு இல்லாம பண்ணணும்னா மினிமமா நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அடுத்து நம்ம 2000 பீசஸ் வச்சு ட்ரை பண்ணுவோமா, அது அடுத்து லாஸ் வருதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ 2000 பீசஸ்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ, 2000 பீசஸ். ஸோ இங்கே வரும், இது என்னது 7 lakhs. ஸோ 2000 பீசஸ்க்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 7 lakhs. அடுத்து இது எனக்கு இங்க செல்லிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்போமா, 2000 பீசஸ், பெர் பீஸுக்கு 350 rupees. ஸோ அப்போ டோட்டலா 350 இன்டூ 2000 போடணும், ஏன்னா 2000 பீசஸ்க்கு பார்க்குறோம். ஸோ 35 இன்டூ 2 70, இங்க 4 zeros இருக்கு. ஸோ 1 2 3 4, அப்போ இது என்னது 7 lakhs. அப்போ 2000 பீசஸ்க்கு எனக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 7 lakhs, செல்லிங் ப்ரைஸும் 7 lakhs. அப்போ இங்க என்னது எனக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டா, இங்க எனக்கு நோ லாஸ், அவாய்டட் லாஸ் தான் கேட்குறாங்க. ஸோ லாஸ் இல்லாமல் வரணும்னா நம்ம மினிமம் எவ்வளோ பீஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும், 2000 பீஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா, சிம்பிளா இருக்கு இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க, consider the following graph. The curves in the graph indicate different age groups in the population of two countries A and B over a period of few decades.
ஸோ நமக்கு 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி ஏ ஒன்று, கண்ட்ரி பி ஒன்று. இதில் கிராஃப்லேயே வந்து நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேஷ் லைன் ஒன்று, டாட்டட் லைன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்னா ஏஜ் குரூப் லெஸ் தென் 15 அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டாட்டட் லைன்னா ஏஜ் குரூப் 15 to 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஷ் லைன்னா ஏஜ் குரூப் 64 ப்ளஸ். ஸோ 2 கண்ட்ரீஸ்க்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஓவர் த லாஸ்ட் 2.5 decades dependency ratio for country B has decreased. ஸோ கண்ட்ரி பி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஓவர் த லாஸ்ட் 2.5 decades. 1 டிகேட்னா எத்தனை இயர்ப்பா? 10 years இல்லையா? ஓவர் த லாஸ்ட் 2.5 yearsனா ஓகே, இங்க 2030 15 இருக்கு, 2020ல இருந்து இங்க வச்சுக்கலாம். ஓவர் லாஸ்ட் 2.5 decades dependency ratio for country B has decreased. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? டிபெண்டன்சி ரேஷியோனா என்னன்னு தெரியும். ஸோ டிபெண்டன்சி ரேஷியோனா என்னது? அவங்களால செல்ஃபா வாழ முடியாது அப்படின்னா என்னது? ஒர்க்கிங் பாப்புலேஷன், நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன் பிரிச்சுக்கலாமா? யாராலலாம் டிபெண்டன்சி இல்லாம வாழ முடியாது? சில்ட்ரன் பிளஸ் ஓல்டு பீப்புள்ஸ். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதர் பேரண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா சன் அப்படின்ற மாதிரி டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டிபெண்டன்சி ரேஷியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ டிபெண்டன்சி ரேஷியோனா என்னது? நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன் பை ஒர்க்கிங் பாப்புலேஷன் பை ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஒர்க்கிங் பாப்புலேஷன் எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருப்பாங்க? 15 to 64 ஆஸ் பர் இந்த கொஸ்டின். ஓகேவா? 15க்கு கீழே டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ 15 லெஸ் தென் 15 பிளஸ் 64 பிளஸ் இருக்கிற ஏஜ் கேண்டிடேட்ஸ் வந்து டிபெண்டா இருப்பாங்க. அப்போ நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன்னா லெஸ் தென் 15 ஏஜஸும் 64 பிளஸ் ஏஜென்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஒர்க்கிங் பாப்புலேஷன்னா 15 to 64. ஓகேவா? இப்போ எனக்கு லாஸ்ட் 2.5 டிகேட்ஸ்னா லாஸ்ட் 25 இயர்ஸா சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் 25 இயர்ஸா டிபெண்டன்சி ரேஷியோ ஃபார் கண்ட்ரி பி டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? கீழே எனக்கு என்னது? டிபெண்டன்சி ரேஷியோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒர்க்கிங் பாப்புலேஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் இல்லையா? ஸோ ஒர்க்கிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்னா 15 to 64 இயர்ஸ் இருக்கிறவங்க ஜாஸ்தியா இருக்கணும். 15 to 64 இயர்ஸ்னா டாட்டர் லைன்ஸ். ஸோ இங்க பாருங்க, டாட்டர் லைன்ஸ் ஜாஸ்தியா தானே இருக்காங்க. லாஸ்ட் 2.5 டிகேட்ஸ்ல ஜாஸ்தியா தான் இருக்காங்க. கம்பேர் டு இங்க பாருங்க, இது என்னது? லெஸ் தென் 15 இயர்ஸ் இருக்கிறது. இவங்க 15 to 64 பிளஸ் இயர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேரும் கம்பேர் பண்றப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? இது ஜாஸ்தியா இருக்கு. நான் ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்னது? லெஸ் தேன் 15 64. இது 2 வேல்யூமே எனக்கு கம்மியா தான் இருக்கு. அப்போ எனக்கு நியூமரேட்டர் கம்மியாகுது, டினாமினேட்டர் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக போகுது? டிபெண்டன்சி ரேஷியோ டிக்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது பாருங்க, பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் 2.5 decades the dependency ratio of country A will be much less than the dependency of country B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ country A உடைய dependency ratio, country A உடைய dependency ratio என்னவா இருக்கணும்? என்ன சொல்றாங்க? will be much less compared to country B ன்னு சொல்றாங்க. country B உடைய working population இங்க பாருங்களேன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இங்க பாருங்களேன், ஒர்க்கிங் பாப்புலேஷன் லாஸ்ட் 2.5 டிகேட்ஸ் தானே, என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஓகேவா? ஒர்க்கிங் பாப்புலேஷன் எனக்கு என்ன ஆகுறாங்கன்னா டிக்ரீஸ் ஆகுறாங்க. இங்க பாருங்க, எனக்கு 64 பிளஸ் எனக்கு என்ன ஆகுறாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இங்க கண்ட்ரி ஏ உடைய டிபெண்டன்சி ரேஷியோ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? அதுதான் இங்க எனக்கு ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்ற இந்த 15 to 64 இருக்காங்க இல்லையா, அவங்க டிக்ரீஸ் ஆகிறாங்க. பட் இங்க 64 பிளஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்வியஸா இது டிக்ரீஸ் இது இன்க்ரீஸ்னா எனக்கு என்ன ஆகும்? கம்பேரேட்டிவ்லி இது என்னதான் ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? கம்பேரேட்டிவ்லி எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும்.
கரெக்டா? ஸோ இங்க என்ன நடக்குது, எனக்கு டிபெண்டன்சி ரேஷியோ கம்மி ஆகுது. நம்ம என்ன பார்த்தோம், ஏன்னா இங்க ஒர்க்கிங் பாப்புலேஷன் 15 to 64 எனக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ ஒர்க்கிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ டிபெண்டன்சி ரேஷியோ என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கண்ட்ரி பி உடைய டிபெண்டன்சி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது, கண்ட்ரி ஏ உடைய டிபெண்டன்சி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? கண்ட்ரி பிக்கு டிபெண்டன்சி ரேஷியோ டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது? ஏன்னா எனக்கு இங்க ஒர்க்கிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ டிபெண்டன்சி ரேஷியோ டிக்ரீஸ் ஆகுது. கண்ட்ரி ஏ உடைய டிபெண்டன்சி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது. இங்க எனக்கு ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது எனக்கு தவறான ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? அடுத்தது பாருங்க, இந்த நெக்ஸ்ட் 2 decades the workforce relative to its total population will increase in country B as compared to country A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் 2 decades ஒர்க் ஃபோர்ஸ் என்னது, கம்பேர்ட் டு டோட்டல் பாப்புலேஷன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரி பில இன்க்ரீஸ் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா எனக்கு கிராஃபும் அதான் சொல்லுது. அடுத்ததுல எனக்கு போய் இன்க்ரீஸ் தான் ஆக போறாங்க. அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆக போறாங்க கம்பேர்ட் டு டோட்டல் பாப்புலேஷன், இல்லையா? ஆனா இங்க எனக்கு கண்ட்ரி ஏல என்ன சொல்ல வராங்க, டிக்ரீஸ் தான் ஆக போகுது ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அப்போ எனக்கு ஆப்வியஸா கண்ட்ரி பில ஜாஸ்தியா தான் இருக்க போகுது ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 and 3 are the correct statement. So option C is the correct statement. ரைட்டா? புரியுது இல்லையா? அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The graph given below indicate the changes in key policy rates made by the central bank several times in a year. So which one of the following can be most likely reason for the central bank for such an action அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க இயர் கொடுத்துருக்காங்க 2010, 2011, மந்த் வைஸ் வேற கொடுத்துருக்காங்க. நமக்கு கிராஃப்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ரெப்போ ரேட், CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கான்ஸ்டண்டா இருக்கு. ரெப்போ ரேட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது என்னது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது, இல்லையா? ஸோ இது ஃபுல்லா எக்கனாமி டேர்ம்ஸ். உங்களுக்கு தெரியும் ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்றது. ஸோ தெரியும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே எக்கனாமி படிச்சிருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ். இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெப்போ ரேட்னா என்னது, நம்ம நார்மல் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஒரு இன்ட்ரெஸ்ட் லெண்ட் பண்ணுவாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு, ரைட்டா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெப்போ ரேட், RR அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா அப்படியே ஆப்போசிட், ரைட்டா? ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னது, இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐக்கு அமௌண்ட் லெண்ட் பண்றாங்க, இல்லையா? ஸோ அமௌண்ட் லெண்ட் பண்றப்போ அதுக்கு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது என்ன அப்படின்னா எல்லா பேங்க்லயும் இருக்கிற டோட்டல் டெபாசிட்ல ஒரு சர்டைன் பர்சன்டேஜை என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் பர்சன்டேஜை வச்சுதான் நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் நார்மலா எஸ்பிஐ, ஐஓபி எல்லா பேங்க்ஸும் ரன் பண்ணுவாங்க, இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ரெப்போ ரேட், இந்த ஆர்பிஐ கடன் கொடுக்குறாங்க இல்லையா நமக்கு பேங்க்குக்கு, இல்லையா? ஸோ அந்த ரெப்போ ரேட் ஜாஸ்தி ஆகுது. இந்த கிராஃப்ல அதானே ஷோ ஆகுது. அந்த ரெப்போ ரேட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும், அந்த ரெப்போ ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்னா கடன் வாங்குவோமா நம்ம இப்போ ஒருத்தட்ட கடன் வாங்க போறோம், அவங்க வட்டி ஜாஸ்தி சொல்றாங்க அப்படின்றப்போ நம்ம அங்க போய் கடன் வாங்குவோமா? நமக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாவே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிமாண்டை கம்மி பண்ணிட்டு கடன் வாங்க கூடாது அப்படின்னு தானே யோசிப்போம், இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லோன் ரேட், லோன் வாங்குற பர்சன் அந்த ரேட் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும், இல்லையா? அப்படி டிக்ரீஸ் ஆகுறப்போ என்ன ஆகும், ஆர்பிஐ உடைய வருமானம் பாதிக்கும்,
இல்லைங்களா? அப்ப என்ன நடக்கும்? இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். ஸோ இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். ஸோ ரெப்போ ரேட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்? இன்ஃப்ளேஷன் நடக்கும். நமக்கு லோன் வாங்கணும்னு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிறதுனால நம்ம லோன் வாங்க மாட்டோம். மணி சப்ளை என்ன ஆகும்? டிமாண்டு கம்மி ஆகும் இல்லையா? ஸோ இது எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸையும் வச்சு எதுக்காக இந்த ஆக்ஷனை பேங்க் எடுக்கிறாங்க, ஐ மீன் இன்க்ரீஸ் இன் ரெப்போ ரேட் பண்ணுறதுக்காக ஏன் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் எக்கனாமி நாலேஜ் வச்சு ப்ளஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் வச்சு கிராஃப் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ போன வீடியோவில் நம்ம சொன்னதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கொஷினுக்கான கமெண்ட் செக்ஷனையும் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் எக்கனாமி நாலேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? அடுத்தது பாருங்க. ஸோ டைரக்ஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் 2 ஐட்டம்ஸ். ஸோ 2 கொஷின் கம்பைன் பண்ணி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளில் என்னெல்லாம் இருக்குது? ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த ஜிடிபி growth rate and tele-density data of different states of a country in a particular year. So என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? GDP growth rate, tele-density of particular year, study the table and answer the 2 items that follow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay. With reference to the above table, which of the following is or are the most logical and rational inferences that can be made அப்படின்னு கேட்குறாங்க. So first statement பாருங்க. Higher per capita income is generally associated with higher tele-density அப்படின்னு சொல்றாங்க. So higher per capita income is associated with higher tele-density. எனக்கு per capita income எங்க இருக்கு? இங்க இருக்கு. higher tele-density இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டையும் தான் இப்போ எனக்கு கம்பேர் பண்ணணும். இப்போ higher per capita income is always associated with higher tele-density. எனக்கு இங்க tele-density என்னது 70 higher தான். இங்க per capita incomeம் higher தான். ஓகே. இங்க என்னது 35.88, இது 419, இது ஓகே. இங்க 50 இருக்கு, இங்க பாருங்க 254 இல்லையா? per capita income. இங்க டெலிடென்சிட்டி பாருங்களேன் 5.94, இது ரொம்ப கம்மியான டெலிடென்சிட்டி இல்லையா? ஆனா இங்க பாருங்களேன் per capita income ஜாஸ்தியா இருக்கு. இங்க எனக்கு டெலிடென்சிட்டி ஜாஸ்தியாவே இருந்தாலும் எனக்கு per capita income கம்மியா இருக்கு. இங்க டெலிடென்சிட்டி கம்மியாவே இருந்தாலும் per capita income இங்க ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அப்போ ஹையர் per capita income is generally associated with higher tele-density அப்படின்னு கேட்டா இது ஹையர் per capita income. பட் இங்க பாருங்க generally associated with higher tele-densityன்றது எனக்கு இந்த ஸ்டேட் 4ல ஒத்து வரல அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு லாஜிக்கா தோணல. அடுத்தது பாருங்க, ஹையர் ஜிடிபி growth rate always ensures higher per capita income. ஸோ ஹையர் ஜிடிபி growth ரேட்டையும் per capita இன்கமையும் இப்போ கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஹையர் ஜிடிபி growth rate. ஸோ ஜிடிபி growth rate ஹையரா இருந்தா இட் ஆல்வேஸ் என்ஷூர்ஸ் ஹையர் per capita இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஜிடிபி growth rate 9.52, இங்க 704 ஓகே. இங்க 5.31, இங்க 419, இதுவும் ஓகே. இங்க அப்போ இங்க பாருங்க எனக்கு ஹையர் ஜிடிபி growth rate 10.83 இருக்கு. ஓகேவா? ஹையர் ஜிடிபி growth rate தானே. ஆனா இங்க பாருங்க per capita income பாருங்க 254 கம்மியா இருக்கு இல்லையா? ஹையர் ஜிடிபி growth rate always ensures higher per capita incomeன்றது எனக்கு ஸ்டேட் 3ல எனக்கு இங்க ஒத்து வரல இல்லையா? ஸோ அதனால எனக்கு இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? அடுத்த ஆப்ஷன் பாருங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஹையர் ஜிடிபி growth rate does not necessarily ensure higher tele-density. So does not necessarily ensure higher tele-density. அதுதான் இப்போ என்னது? ஹையர் ஜிடிபி growth ரேட்டையும் ஹையர் tele-density இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும். ஓகேவா? ஹையர் ஜிடிபி growth rate என்னது? 10.83, இங்க 50 ஓகே. இங்க என்னது? 9.78, 5.94, இது எனக்கு ஹையர் ஜிடிபி தான். ஓகேவா? does not necessarily ensure higher tele-density. இது ஹையர் tele-density கிடையாது, கம்மியாக தான் இருக்கு. ஸோ இங்க என்னது? does not necessarily சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எனக்கு கரெக்டான
ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 3 only is the correct answer, option D. கிளியரா? ஸோ ஜஸ்ட் கொடுத்துருக்க டேபிள்ல அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை கம்பேர் பண்ண போறோம். வேற எதுவும் நம்ம பெருசா பண்ண போறது இல்லை. ரைட்? இதோட அசோசியேட் பண்ண இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? இன்னொரு கொஸ்டின் பாருங்க. With reference to the above table, the following assumptions have been made. Nowadays, prosperity of an already high performing state cannot be sustained without making further large investments in its telecom infrastructure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் ஹையர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்னா ஹையர் ஜிடிபியா இருந்துச்சு. ஹையர் ஜிடிபி, ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் அன் ஆல்ரெடி ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட் கேனாட் பி சஸ்டைன்ட் வித்தவுட் மேக்கிங் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெலிகாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிடிபி ரேட் ஜாஸ்தியா இருக்கு, அதுதானே ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட். அப்படி இருந்தாலும் அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஹையர் ஜிடிபி ரேட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஹையர் ஜிடிபி ரேட் இங்க 10.83, 10.8, 11.69 இருக்கு. ஸோ இங்க டெலிடென்சிட்டி 77.5. இங்க டெலிடென்சிட்டி வேற எங்கேயாவது ஜாஸ்தியா இருந்து ஜிடிபி growth ரேட் கம்மியா இருக்கான்னு பாருங்க. ஸோ டெலிடென்சிட்டி இங்க 57.7 இருக்கா, ஆனா இங்க ஜிடிபி பாருங்க 4.7 தான் இருக்கு. ரைட்டா? ஸோ இங்க டெலிடென்சிட்டியில அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் எனக்கு எப்படிதான் இருக்கு? ஜிடிபி growth ரேட் கம்மியா தான் இருக்கு. புரியுதா? டெலிடென்சிட்டியில இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு ஜிடிபி growth ஜாஸ்தியாக போறது கிடையாது. எனக்கு டெலிடென்சிட்டி ஜாஸ்தியா இருந்தாலும் அதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாலும் எனக்கு ஜிடிபி growth ரேட், அதாவது ப்ராஸ்பெரிட்டி எனக்கு என்ன ஆக போறது இல்லை, இன்க்ரீஸ் ஆக போறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சொல்ல முடியாது? கரெக்ட்னு சொல்ல முடியாது. கரெக்டா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? Nowadays, a very high teledensity is the most essential condition for promoting the business and economic growth in a state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை டெலிடென்சிட்டி என்னது? மோஸ்ட் எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் த பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் growth இன் அ ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிடென்சிட்டி கம்மியா இருந்து எனக்கு எங்கேயாவது ஜிடிபி ஜாஸ்தியா இருக்கான்னு பாருங்க. டெலிடென்சிட்டி இருக்கிறதுலே கம்மியா எங்க இருக்கு? எனக்கு 5.94 இருக்கு. எனக்கு ஜிடிபியும் கம்மியா தான் இருக்கு. ஸோ இதை நம்மளால சொல்ல முடியாது. ரைட்டா? ஏன்னா இங்க 6 இருக்கு, இங்க 5.92 தான் இருக்கு. எனக்கு இங்க டெலிடென்சிட்டி வேற எங்கேயாவது ஜாஸ்தியா இருக்கான்னு பாருங்க. டெலிடென்சிட்டி ஜாஸ்தியா எனக்கு இங்க 104.86 இருக்கு. டெலிடென்சிட்டி ஜாஸ்தி. பட் இங்க பாருங்களேன், ஜிடிபி growth ரேட் 8.88 தான் இருக்கு. ஸோ எனக்கு மேக்ஸிமம் 11 இருக்கு, இங்க 8.88 தான் இருக்கு. டெலிடென்சிட்டி இவ்வளோ ஜாஸ்தியா இருந்தாலும் மோஸ்ட் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஹை டெலிடென்சிட்டி மோஸ்ட் எசென்ஷியலான்னு கேட்டா ஆவரேஜா ஓகே தான். ஓகேவா? ப்ரொமோட்டிங் த பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஃபார் நாட் எக்ஸிஸ்டிங் த பிஸ்னஸ்ன்னு சொல்ல. ஸோ ப்ரொமோட்டிங் த பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் growth அப்படின்னு கேட்டா நமக்கு கொடுத்துருக்க டேபிள் வச்சு நம்மளால என்ஷூரா சொல்ல முடியாது. இங்க பாருங்களேன், எனக்கு டெலிடென்சிட்டி ஓரளவுக்கு மீடியமா இருக்கு 49.9. ஆனா இங்க பாருங்க ஜிடிபி ரொம்ப கம்மி 5.8 தான் இருக்கு. இங்கேயும் 57.7 இருக்கு, இங்க 4.7 தான் இருக்கு. ஓகே? ஸோ அது ப்ரொமோட்டிங்க்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட் எசென்ஷியலான்னு கேட்டா அவங்க வந்து மோஸ்ட்னு கொடுக்காம, இந்த எக்ஸ்ட்ரீமா மோஸ்ட்னு கொடுக்காம நெசசரிலி அப்படின்ற மாதிரி ஏதாவது மேபி மைட் பி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்ட்னு சொல்லியிருக்கோம். இவங்க 100% ஷியூரா கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால நம்மளால அங்க என்ஷூர் பண்ண முடியாது. ஸோ இது கரெக்டா இருந்தாலும் பட் 100% ஷியூரா டெஃபினிட் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றதுனால நம்மளால அதை இந்த டேபிள் வச்சு முடிவுக்கு வர முடியாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? neither 1 nor 2. கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. The following graph indicates the composition of our tax revenue for a period of 2 decades. 2 decadesக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரெண்ட் taxes கொடுத்துருக்காங்க. எக்ஸைஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸ், கார்பரேட், பர்சனல் இன்கம் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன சொல்றாங்க? ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இங்க நமக்கு என்னென்ன கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? கிராஃப்ல என்னது டாக்ஸஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸைஸ் டாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸைஸ் டாக்ஸ், அதுக்கப்புறம் லைன் டாட் லைனு டாட், இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கு. இது கஸ்டம்ஸ் டாக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க இந்த லைன். அடுத்து கார்பரேட் டாக்ஸுக்கு டாட்டர் லைன்ஸ் எல்லாமே கார்பரேட் டாக்ஸ். அடுத்து என்ன சொல்றாங்க, வெறும் டேஷஸ் மட்டும் இருந்தா பர்சனல் இன்கம் டாக்ஸ். அப்போ இது என்னது இன்கம் டாக்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா சர்வீஸ் டாக்ஸ். ஸோ ஒரு டேஷ் ரெண்டு டாட் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது என்னது சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே எக்கனாமி எல்லாமே படிச்சிருப்போம். அதுல நமக்கு எக்ஸைஸ் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், கஸ்டம்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி எக்கனாமியும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் சேர்த்து மிங்கிள் பண்ணி நமக்கு லாஜிக்கா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. டூரிங் த கிவன் பீரியட் த ரெவென்யூ ஃப்ரம் டைரக்ட் டாக்ஸஸ் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ ஹாஸ் இன்க்ரீஸ்ட் while that of indirect tax decreased. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ்ட், இன்டைரக்ட் டாக்ஸ் டிக்ரீஸ்ட். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னு ரெண்டு டேர்ம் வச்சு பேசியிருக்காங்க. பட் நமக்கு கிராஃப்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எந்தெந்த டாக்ஸ் நமக்கு டைரக்ட் டாக்ஸுக்கு கீழே வரும், எந்தெந்த டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸுக்கு கீழே வரும். ஸோ அந்த எக்கனாமியோட பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸைஸ் டாக்ஸா. எக்ஸைஸ் டாக்ஸ்னா என்னது, இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஃபேக்டரிக்குள்ள இருந்து வெளியில வரணும் இல்லையா? ஸோ வெளில வந்த அப்புறம் தான் சேல் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபேக்டரிக்குள்ள இருந்து வெளியில வர்றப்போ ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம எக்ஸைஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டம்ஸ் டாக்ஸ்னா என்னது, இப்போ அந்த பொருளை நம்ம வந்து வெளிநாடு இல்ல வெளியூர் அந்த மாதிரி நம்ம பண்றோம்னு வைங்களேன். ஸோ இங்க நம்ம ஃபேக்டரிக்குள்ள இருந்து வெளில வரணும்னா எக்ஸைஸ் டாக்ஸ், பிளஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ற அந்த கண்ட்ரில இருந்து வெளியில போகணும் அப்படின்னா கஸ்டம்ஸ் டாக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? அது அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டா அந்த கம்பெனி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை எப்படி இன்டைரக்டா கஸ்டமர்ஸ், அதை வாங்குறாங்க இல்லையா கஸ்டமர்ஸ், அவங்க மூலமா இன்டைரக்டா கலெக்ட் பண்ணியும் கட்டுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸைஸ் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ். சர்வீஸ் டாக்ஸ்னா நம்ம ஜிஎஸ்டி அதெல்லாமே கட்டுறோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நமக்கு எதுல வரும்னா இன்டைரக்ட் டாக்ஸ்ல தான் வரும். அது இன்டைரக்டா வாங்குற கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. நமக்கு டைரக்ட் டாக்ஸ் எதெல்லாம் வரும்னா இன்கம் டாக்ஸ். நம்ம மந்த்லி இன்கம் வாங்குறோம் இல்லையா? ஸோ நமக்கு இயர்லி இன்கம் இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா சர்டைன் பர்சன்டேஜை நம்ம டாக்ஸை ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட்டுக்கு கட்டும். இண்டிவிஜுவல் டாக்ஸஸ் அதெல்லாம் அது டைரக்ட் டாக்ஸஸ்ல வரும். அடுத்து இங்க என்னது கார்பரேட் டாக்ஸ்ன்னு இருக்கா. கார்பரேட் டாக்ஸ்னா என்னது, இப்போ பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல வர்ற ப்ராஃபிட்ல சர்டைன் பர்சன்டேஜ் அந்த கம்பெனி ஸ்ட்ரெயிட்டாவே கட்டணும். ஓகேவா? அதை நம்ம கன்சியூமர்ஸ் மேல லெவி பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே டைரக்ட் டாக்ஸ். அப்போ டைரக்ட் டாக்ஸுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் வரும், இன்கம் டாக்ஸ், பர்சனல் இன்கம் டாக்ஸ் பிளஸ் கார்பரேட் டாக்ஸ் நமக்கு டைரக்ட் டாக்ஸுக்கு கீழே வரும். இன்டைரக்ட் டாக்ஸுக்கு கீழே என்னெல்லாம் வரும், எக்ஸைஸ் டாக்ஸ், கஸ்டம்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ். ஸோ சர்வீஸ் டாக்ஸ்ல ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, அது இல்லாமல் என்னென்ன சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். அது ஃபுல்லாக இன்டைரக்ட் டாக்ஸ். நமக்கு ஃபுல்லாக கிளியராக கிளாரிட்டியாக நமக்கு எல்லா டாக்ஸும் லூக் அண்ட் கார்னர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, ஜஸ்ட் சர்ஃபேஸ்ல நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்ம ஏற்கனவே நீங்க எல்லாருமே யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட், ஸோ எல்லாருக்குமே இன்டெப்த் நாலேஜ் இருக்கும். பட் நான் இங்க ரொம்ப பேசிக்கா ஜஸ்ட் லேமேன் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள வாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட் டாக்ஸ் வில் பி இன்க்ரீஸ்ட் கம்பேர் டு கிராஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் டாக்ஸ்னா என்னது, மொத்தமா கொடுத்துருக்கிற இந்த 5 டாக்ஸையும் ஆட் பண்ணா அதுதான் கிராஸ் டாக்ஸ். அதாவது டைரக்ட் டாக்ஸ் பிளஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ கம்பேர் பண்றப்போ வித் ரெஸ்பெக்ட் டு கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ கம்பேர் பண்றப்போ டைரக்ட் டாக்ஸ் வில் பி ஹையர், இன்டைரக்ட் டாக்ஸ் வில் பி லோயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் டாக்ஸ்ல என்னது, இன்கம் டாக்ஸும் கார்பரேட் டாக்ஸும். இன்கம் டாக்ஸ் நமக்கு எங்க இருக்கு பாருங்க,
இதுதான் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் எப்படி கொஞ்சம் ஸ்டேபிளா வருது, அப்புறம் லைட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் இன்கம் டேக்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஹெவியா இன்க்ரீஸ் ஆகுது கார்ப்பரேட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் பாருங்க எங்க இருக்குன்னு. இன்டைரக்ட் டேக்ஸ் என்னது, ரிமைனிங் இருக்கிற டாக்ஸஸ். ஸோ இதுதான் மேக்சிமம் டேக்ஸ். ஸோ இது நம்மளுடைய என்ன சொல்றது கஸ்டம் டேக்ஸ். இது என்னது சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணாலுமே நமக்கு இங்க பாருங்களேன் கார்ப்பரேட் டேக்ஸ் ரொம்ப ஹெவியா ஹையா இருக்கு. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணாலும் நமக்கு இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் பிளஸ் இந்த இன்கம் டேக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்றப்போ ஹையா இருக்கும்ன்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ அப்போ ஆப்வியஸா நமக்கு என்னதான் ஆக போகுது, டைரக்ட் டேக்ஸ் வில் பி ஹையர் கம்பேர்ட் டு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நமக்கு கிராஃப்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது பாருங்க, trend in the revenue from excise duty demonstrates that growth of manufacturing sector has been negative during the given period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, trend in the revenue from excise duty. excise duty கிராஃப் மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நெகட்டிவ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி கிராஃப் நமக்கு என்னது, இதுதான் நம்மளுடைய எக்ஸைஸ் டியூட்டி கிராஃப் இல்லையா? ஸோ எக்ஸைஸ் டியூட்டி கிராஃப் இங்க இருக்கு. என்ன ஆகுது, ஸ்டார்டிங் ஹைல இருந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தப்பறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா இங்க என்ன பண்ணுது, ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகி இப்படி வந்து நிக்குது இல்லையா? நமக்கு இப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நம்ம இட் மைட் பி அரைவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்மளால இங்க ஷியோரா 100% ஷியோரா நெகட்டிவ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால இது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, the graph below depicts the earnings of A and B over the period of 2000 to 2010. okay, years plus earnings கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்க, from the graph which one of the following can be concluded? என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? on the average A earned more than B during this period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2000ல இருந்து 2010 வரைக்கும் இருக்கிற இயர்ஸ்ல A வந்து earned more அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ B உடைய கிராஃப் இது, A உடைய கிராஃப் இது. ரைட்? இந்த 2000ல இருந்து 2007 வரைக்கும் நமக்கு என்ன பண்றாங்க, A தான் வந்து ஜாஸ்தி earnings வச்சிருக்காங்க. கிளியர்? இங்க 2007 to 10ல B தான் நமக்கு ஹை earnings 2007 to 10ல. பட் இங்க பாருங்களேன், இங்க மேக்சிமம் இருக்கா? இங்க பாருங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு earnings. இங்க A ஓட earnings B விட ஜாஸ்தி பை ஹையர் அமௌண்ட் கம்பேர்ட் டு இங்க B ஓட அமௌண்ட் ஜாஸ்தியா இருந்தாலும் இங்க அமௌண்ட் அல்லது ரேட் வந்து என்னது கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்ம ஆப்வியஸா ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்றப்போ ஆவரேஜா நமக்கு A will be earning more compared to B. ஸோ அப்போ இது நமக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தான். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு எது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, ஆன் த ஆவரேஜ் B earned more than A during this period அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னோம், A earned moreன்னு சொல்லிட்டோம். அது அப்படியே கான்ட்ரவர்சியலா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ இது நம்மளுடைய கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, earnings of A and B were equal during this period. ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. இங்க 7 years இருக்கு இல்லையா? இந்த 7 yearsல எனக்கு ஆவரேஜா இங்கதான் ஹையரா இருக்கு. இங்க 3 years தான். இந்த 3 yearsல தான் எனக்கு B ஜாஸ்தி ஏர்ன் பண்றாங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ எனக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால இது நமக்கு தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, earnings of A were less as compared to B during this period. ஸோ இந்த 2000ல இருந்து 2010க்கு A ஓட earnings லெஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது கிடையாது, A ஓட earning ஜாஸ்தி தான் பார்த்தோம். ஸோ இதுவும் நமக்கு தவறான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் A தான் நமக்கு கரெக்டா கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க, இயர் வைஸ் வேரியேஷன் ஆஃப் த பிரைஸ் ஆஃப் அ சர்டைன் கமோடிட்டி இஸ் shown in the following graph. ஏதோ ஒரு கமோடிட்டி சேல் பண்றாங்க, அது இயர் வைஸா பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நமக்கு ஒரு கர்வ் மூலமா காமிச்சிருக்காங்க.
இப்போ பாருங்க price of the commodity in the year 1990 எவ்வளோ அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் 1990 எங்க இருக்கு இதுதான் 1990 அதுல இந்த கமோடிட்டியோட பிரைஸ் கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணணும் நம்ம நார்மலா yக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் ஓகேவா அது மாதிரி xக்கு parallel-ஆ ஒரு லைன் அந்த பாயிண்ட்ல வைக்கிற மாதிரி வரையணும் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த கமோடிட்டியோட பிரைஸ் என்னன்றத கண்டுபிடிக்க போறோம் ரைட் நமக்கு ஆப்ஷன் பாருங்க must have been ₹10 ன்னு போட்டிருக்காங்க ஸோ இங்க 10 எக்ஸாக்டா 10ல இல்ல ஸோ கிடையாது must have been ₹12 நமக்கு இங்க பார்த்தா கரெக்டா 12 விட ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கு மிட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால 12 கிடையாது must have anywhere between 10 and 20ன்றது 10க்கும் 20க்கும் நடுவுல எனிவேர் ஸோ அப்போ இதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர் ரைட்டா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க இஸ் ஹையர் தேன் தட் இன் த இயர் 1991 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ 1991 இங்க அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்க பாருங்க நமக்கு கிராஃப் இங்க ஸ்லைட் இன்க்ரீஸ்ல தான் இருக்கு அப்போ எனக்கு என்ன ஆகும்னா 1991ல பிரைஸ் ஆஃப் த கமோடிட்டி ஜாஸ்தியா தான் இருக்கும் கம்பேர்ட் டு 1990 பட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க 1990ல தான் எனக்கு பிரைஸ் ஆஃப் த கமோடிட்டி ஜாஸ்தின்னு சொல்றாங்க ஸோ இது கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆப்ஷன் டி ராங் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா நெக்ஸ்ட் பாருங்க டைரக்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஐட்டம்ஸ் ஸோ 4 கொஸ்டினுக்கு கம்பைண்டா ஒரே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க the following graph shows the average profit of true fruit sellers A and B in thousands per year from the year 1995 to 2000 ஸோ 1995ல இருந்து 2000 வரைக்கும் A and B ரெண்டு ஃப்ரூட் செல்லர்ஸ் உடைய ப்ராஃபிட் வச்சு நமக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இது இயர் இது ப்ராஃபிட் இது A உடைய லைன் கிராஃப் இது B உடைய லைன் கிராஃப் இப்போ கொஸ்டின் பாருங்க இன் விச் இயர் இஸ் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் ஏ அண்ட் பி சேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எந்த இயர் ஏ அண்ட் பி உடைய ப்ராஃபிட் சேம்னு சொல்லலாம் ஏன்னா இது ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க ஒய் ஆக்சிஸ்ல ஓகேவா அப்போ எனக்கு ஏ கிராஃபும் பி கிராஃபும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டோடைய ப்ராஃபிட்டும் சேம் அப்படின்னு சொல்லலாமா கிளியரா ஸோ எங்க நமக்கு சேம் ஏ கிராஃபும் பி கிராஃபும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கதான் நமக்கு சேம் ப்ராஃபிட்ஸ் இருக்க போகுது ஸோ எனக்கு எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது 3 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்போ எனக்கு 3 இயர்ஸ் எனக்கு என்ன ஆகுது ஆவரேஜா ப்ராஃபிட் ஏ செல்லருக்கும் பி செல்லருக்கும் சேமா இருக்க போகுது ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் 1995 இது 1996ல எனக்கு ப்ராஃபிட் ஏவும் பியும் கோயின்சைட் ஆகிறாங்க இது பி பாயிண்ட் இது ஏ உடைய செல்லருடைய ப்ராஃபிட் அப்போ 1996ல எனக்கு ப்ராஃபிட் என்னவா இருக்கும் சேமா இருக்கும் அடுத்த இயர் எனக்கு எப்போ சேமா இருக்கும்னு சொல்லுங்க இது 1998 அப்போ சம்வேர் பிட்வீன் 1997லயும் 1998ல எனக்கு சேமா இருக்க போகுது பட் எக்ஸாக்டா எங்கன்னு தெரியாது ஸோ அதனால இதை நம்ம கன்சிடர் இப்போதைக்கு பண்ண வேணும் அடுத்து இங்க பாருங்க இந்த பாயிண்ட்ல இது என்னது 2000 இயர்ல இது ப்ராஃபிட் இங்க ஒரு பாயிண்ட் இப்போ இன்டர்செக்ட் ஆகுதா அது என்னது சம்வேர் பிட்வீன் 1999ல டு 2000 அதாவது ஏதோ ஒரு மந்த் ஓகேவா அங்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருடைய ப்ராஃபிட்டும் ஒன்னா இருக்கு பட் எக்ஸாக்டா சொல்ல முடியாது என்ன மந்த்ன்றதெல்லாம் கிராஃப் என்னால இப்போதைக்கு எக்ஸாக்டா சொல்ல முடிஞ்சது இந்த ஒரு பாயிண்ட்ல தான் அதாவது 1996ல நமக்கு ப்ராஃபிட் ஏ ஓடதும் பி ஓடதும் சேமா இருக்கும் ஸோ ஆப்ஷன் பி கிளியர் நெக்ஸ்ட் பாருங்க இதே கிராஃப் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் பி அண்ட் ஏ இன் த இயர் 1998 ஸோ பி அண்ட் ஏ உடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் 1998ல என்னன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே தான் 1998 இருக்கு ஸோ ஏவோட பாயிண்ட் இதுதான் ஏவோட பாயிண்ட் இதுனா என்னது சம்வேர் பிட்வீன் 3 and 4 அடுத்து இது என்ன இருக்கு இன் தௌசண்ட்ஸ்ல இருக்கு ஓகேவா ஸோ இது 3-4னா எக்ஸாக்டா 3.5ன்னு சொல்ல முடியாது 3.4 அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ 3.4னா இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் இல்லையா ஸோ 3.4 into 1000 இது என்னது ஏ உடைய ப்ராஃபிட் அடுத்து பி உடைய ப்ராஃபிட் சேம் இயர்ல பி உடைய ப்ராஃபிட் எங்க இருக்கு இங்க இருக்கு அதாவது எக்ஸாக்டா இந்த 4ல இருக்கு ஸோ அப்போ 4 into 1000 இது பி உடைய ப்ராஃபிட் ஓகேவா
அப்போ B உடைய ப்ராஃபிட் 4000, A உடைய ப்ராஃபிட் 3400. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் B and A in the year. ஸோ B and A உடைய டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ B உடையது 4000 மைனஸ் A உடையது 3400. ஸோ டோட்டலாக எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ 600. பிளஸ் 600 மைனஸ் 600 எனக்கு B உடைய ப்ராஃபிட் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் 600 தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் சி. கிளியரா? கிராஃப்ல இருந்து நம்ம டேட்டா எடுத்து இன்டர்பிரேட் பண்ணி ஜஸ்ட் மைனஸ் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட்டோடைய டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சேம் கிராஃப், இன்னொரு கொஸ்டின். ஹவு மச் மோர் ஆவரேஜ் ப்ராஃபிட் டிட் ஏ மேக் இன் த இயர் 2000 than in the year 1999? இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏ செல்லர் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. எந்த இயர்ல? 1999ல ஏ செல்லர் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ரைட்டா? ஸோ ஏ செல்லர் பத்தி மட்டும் பேசுறாங்க 1999ல. எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்? இந்த பாயிண்ட் தான் அந்த ப்ராஃபிட். ஸோ இந்த பாயிண்ட் என்னது? எனக்கு 4 விட கம்மியா இருக்கு. ரைட்டா? ஸோ 4 விட கம்மியா இருக்கு கிட்ட. அடுத்து என்னது? கம்பேர் டு 2000ஓட கம்பேர் பண்ணும். ஸோ 2000ல எனக்கு ப்ராஃபிட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2000ல இதான் ப்ராஃபிட். என்ன வருது? 6க்கு நேரா வருது. ஸோ 6000 இங்கே எனக்கு 4க்கு கொஞ்சம் கீழே வருதா? ஸோ 6000 மைனஸ் 3900 வச்சுக்கலாமா? ஏன்னா 4000க்கு ஜஸ்ட் கீழே வருது. ஸோ 3900. அப்போ இங்க என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா 2100 தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஆவரேஜ் மோர் ப்ராஃபிட் டிட் ஏ மேக் இன் த இயர் 2000. ஸோ 2000ல எனக்கு ஆவரேஜா எவ்வளோ மேக் பண்றாங்க? 2000 rupees மேக் பண்றாங்க. கரெக்டா? ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டி. அப்ராக்சிமேட்டா இங்க நம்ம எடுக்கிறப்போ எக்ஸாக்டா இங்க 6லயும் இல்லை, 6க்கு கீழே தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன வரும்? 5900 வரும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 இல்லைனா இந்த மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000ல இருக்கப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஹண்ட்ரட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு நெக்லிஜிபிள் தான். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதே கிராஃப்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த ட்ரெண்ட் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் பி ஃப்ரம் த இயர் 1997 to 2000? ஸோ இங்கே எந்த செல்லர் பற்றி மட்டும் பேசுகிறாங்க? பி பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. பியோடைய கிராஃப் எங்கே இருக்கு? இதுதான் பியோடைய லைன் கிராஃப். இங்கே எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் பேசுகிறாங்க பாருங்க, 1997லேருந்து 2000 வரைக்கும் பேசுகிறாங்க. ஸோ 1997ல் இதான் பாயிண்ட்டு, 2000ல் எது பாயிண்ட்டு? பியோடைய பாயிண்ட். இதுதான் 2000ல் பியோடைய பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுது எனக்கு? ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட்டுக்கு அப்புறமா திரும்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நான் இன்க்ரீசிங்னு கொடுத்துருக்காங்க. கிராஃப் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ நான் இன்க்ரீசிங்னு சொல்ல முடியாது. நான் டிக்ரீசிங்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன்னா டிக்ரீஸ் ஆகுற மாதிரி காட்டல. இங்கே ஸ்டேபிளாக இருக்கு, இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கேயும் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நான் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் பாருங்க, ஸ்டெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெடின்றது எனக்கு 1998 வரைக்கும் தான் ஸ்டெடியா இருக்கு. ரிமைனிங் 2 இயர்ஸ் ஸ்டெடியா இல்லை. ஸோ இது நம்மளால சொல்ல முடியாது. அடுத்தது ஃப்ளக்சுவேட்டிங். ஃப்ளக்சுவேட்டிங் நம்ம எப்போ சொல்லுவோம்னா, இன்க்ரீசிங்கும் இருக்கணும், ஸ்டேபிளாகவும் இருக்கணும், திரும்ப டிக்ரீஸும் ஆகணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரணும் இல்லையா? இங்கே அப்படி இல்லை, ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகிட்டு அப்படியே எனக்கு இன்க்ரீசிங்காக தான் இருக்கு. ஸோ ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுது. அதாவது நான் டிக்ரீசிங் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே இருக்கு, நான் டிக்ரீசிங் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி. ஃப்ளக்சுவேட்டிங் எப்போ சூஸ் பண்ணுன்னா, எனக்கு இன்க்ரீசிங்கும் நடக்கணும், ஸ்டெபிலைசேஷனும் இருக்கணும், டிக்ரீசிங்கும் நடக்கணும். அப்படி இருக்கப்போ தான் என்னால் ஸ்டேபிளாக ஒரு ட்ரெண்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல, அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு இயர் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இங்கே ஸ்டேபிளாக இருந்துட்டு எனக்கு என்னதான் ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. அதாவது இன்க்ரீஸோட இன்னொரு டேர்ம் தான் என்னது? நான் டிக்ரீசிங். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் பாப்புலேஷன் அண்ட் டோட்டல் இன்கம் ஆஃப் அ சிட்டி ஃபார் 4 இயர்ஸ். ஸோ 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இயர்னு, அதனுடைய பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க, டோட்டல் இன்கம்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன கேட்குறாங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த அபவ் டேட்டா? என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ட் பை 5% ஆர் மோர் எவ்ரி இயர். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஒரு வருஷமும் இன்க்ரீஸ்ட் பை 5%
ஆர் மோர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு நான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க எனக்கு எல்லாமே பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இல்லை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த 2 இயர் எடுத்துக்கலாமா, இந்த 2 இயர் எடுத்துக்கிட்டா என்ன வரும், 21 மைனஸ் 20 பை 20 இன்ட்டு 100. ஏன்னா பேஸ் எனக்கு 20ல இருந்து தான் 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கீழே நம்ம பெர்சன்டேஜ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்றப்போ எனக்கு பேஸ் என்னவோ அதான் எடுத்துப்போம். இது ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன வரும், 1/20 இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்றப்போ 5% கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து செகண்ட் இயர்ல கண்டுபிடிக்கணும். செகண்ட் இயர்ல என்னது, 22ஐயும் 21ஐயும் பேஸாக எடுத்துப்போம். ஸோ 22 மைனஸ் 21 பை 21 இன்ட்டு 100 இல்லையா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கு. அப்போ இங்க என்ன வரும், 1/21 இன்ட்டு 100. ஸோ இங்க எனக்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ எனக்கு இங்க ஆன்சர் வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும், இங்க இருக்கிற டினாமினேட்டரை விட இங்க இருக்க டினாமினேட்டர் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க இருக்கிற ஆன்சரை விட இங்க எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ஆன்சர் டிக்ரீஸ் ஆக போகுது, அதாவது 5%-ஐ விட கம்மியாக போகுது. அதான மீனிங். இப்போ அடுத்த இயருக்கு எடுத்துக்கிட்டாலும் வைங்களேன், இங்க என்ன ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ, 23 மைனஸ் 22 பை 22 இன்ட்டு 100ன்னு கண்டுபிடிப்போமா. அப்படி கண்டுபிடிப்போம் என்ன வரும், 1/22 இன்ட்டு 100ன்னு வரும். இங்க திரும்ப எனக்கு என்ன ஆயிருக்கு, டினாமினேட்டர் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த ஆன்சரை விட எனக்கு கம்மியான பெர்சன்டேஜ் தான் வரப்போகுது. அப்போ 5% ஆர் லெஸ் எவ்ரி இயர்னு கொடுத்துருந்தா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். எனக்கு 5% ஆர் மோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா எனக்கு இன்டர்பிரட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் போலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, இன்கம் இன்க்ரீஸ்டு பை 10% ஆர் மோர் எவ்ரி இயர். ஸோ இப்போ இன்கம் பத்தி பேசியிருக்காங்க. இன்கம் ஒரு வருஷமும் 10% ஆர் மோர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு எடுத்து கம்பேர் பண்ணுவோமா. என்ன வரும், ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 1111 மைனஸ் 1010 டிவைடட் பை 1010 இன்ட்டு 100. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இப்படி தானே கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும், 1ல் 0 போனால் 1 0 1 டிவைடட் பை 1010 இன்ட்டு 100ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10% அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து செகண்ட் இயருக்கு பண்ணுறப்போ இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. ஸோ செகண்ட் இயருக்கு பண்ணுறப்ப என்ன வரும், 1225 மைனஸ் 1111 டிவைடட் பை 1111 இன்ட்டு 100. ஸோ இங்கே மைனஸ் பண்ணுறப்ப என்ன வரும், 5 மைனஸ் 14 2 மைனஸ் 11 1 114 பை 111 1 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இப்போ இங்கே என்ன வரும்னு சொல்லுங்க, 10 பாயிண்ட் வருமா இல்லை 10-ஐ விட கம்மியாக வருமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இயரில் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இயரில் இங்கே 1345 மைனஸ் 1225 டிவைடட் பை பேஸ் இதுதானே. ஸோ 1225 இன்ட்டு 100. ஸோ இங்கே மைனஸ் பண்ணால் என்ன வரும், 0 2 1 120 பை 1225 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ரெண்டையும் பெர்சன்டேஜ் என்ன வரும்னு பார்க்கணும். பார்த்துட்டு நமக்கு அது 10%-ஐ விட ஜாஸ்தியாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு எல்லாமே மேலே சேமாக தான் இருந்துச்சு, டிஃப்ரென்ஸ் கீழே டினாமினேட்டர் மட்டும் இருந்துச்சு. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணாமல் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டோம். பட் இங்கே எனக்கு என்னன்னா, இங்கே எனக்கு நியூமரேட்டரும் சேஞ்ச் ஆகுது, டினாமினேட்டரும் சேஞ்ச் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ இங்கே எனக்கு என்ன பெர்சன்டேஜ் வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக கால்குலேட் பண்ணாதான் நமக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டாக 10%-க்கு மேலே வருதா என்ன அப்படின்றத நம்ம கெஸ் தான் பண்ணணும், ரைட்டா. ஸோ இங்கே 114/1111 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 10.2 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இங்கே 120/1225 இன்ட்டு 100னா இங்கே அப்ராக்சிமேட்டாக 9.7 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10-ஐ விட ஜாஸ்தி இல்லை. அவங்க எல்லா வருஷமும் 10% ஆர் மோர்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வருஷத்துல நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா இன்கம் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலை, 10% இன்க்ரீஸ் ஆகலை, 9 பாயிண்ட் சம்திங் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பெர் கேபிட்டா இன்கம் வாஸ் ஆல்வேஸ் அபவ் ₹5,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னது, டோட்டல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் போட்டோம்னா எனக்கு ஒரு ஆளுடைய இன்கம் எவ்வளோன்னு கிடைச்சிருமா. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்,
பெர் கேபிட்டா இன்கம். ஃபர்ஸ்ட் இயர்ல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இயர்ல 1992ல பெர் கேபிட்டா இன்கம் என்னது? ஃபர்ஸ்ட் டோட்டல் இன்கம் என்னது? 10 crores-ல கொடுத்துருக்காங்க. இங்க பாப்புலேஷன் எனக்கு என்ன யூனிட்ல இருக்கு? லேக்ஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டையும் ஒரே இதுல மாத்தணும்னா என்ன வரும்? இன்கம் எனக்கு 10. ஸோ டோட்டல் இன்கம் 10 crores-னா 7 zeros வருமா? ஸோ 10^7 அப்படின்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை மொத்த பாப்புலேஷன் போட்டா எனக்கு ஒரு ஆளுடைய பாப்புலேஷன் இன்கம் எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஸோ இது 20 lakhs இல்லையா? ஸோ 20 into 10^5 lakhsக்கு 5 zeros இல்லையா? ஸோ 10^5 which is equal to எனக்கு இந்த 10^5 இங்க 10^7 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? 10^2ன்னு வந்துருமா? கரெக்டா? ஸோ 10^2ன்னு வந்துடும். மேலே என்னது? 1010. இங்க 10^2னா 2 zeros இன்னும் சேர்த்துப்போம். டிவைடட் பை 20. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். இங்க ஆன்சர் என்ன வரும்? 50. ஸோ 5000க்கு மேலே தான் வருது 1992ல. இதே மாதிரி என்ன பண்ணோம்னா 1993க்கு கால்குலேட் பண்ணும். 1993க்கு கால்குலேட் பண்ணா என்ன வரும் நமக்கு? இங்க 1111 crores இல்லையா? ஸோ டோட்டல் டோட்டல் இன்கம். ஸோ 1111 இன்ட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க கேன்சலேஷன் எல்லாத்துக்கும் இங்க 10^7 இங்க 10^5 தான் இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா 10 square அப்படியே வச்சுக்க போறோம். ஸோ அப்போ இந்த 1993க்கு 1111 10^2 இருக்கு. ஸோ நான் 2 zeros சேர்த்துக்கிறேன். டிவைடட் பை இங்க எத்தனை லேக்ஸ்? 21 lakhs. ஸோ லேக்ஸ் 10^5 தான் கேன்சல் ஆயிடும் இல்லையா? ஸோ டிவைடட் பை 21. இது பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இங்க பெர் கேபிட்டா இன்கம் நமக்கு என்ன வரும்னு பாருங்க. டிவைடட் பை 21. ஸோ இங்க என்ன வரும்? 5290 தான் நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் வரப்போகுது. சிமிலர்லி 1994க்கு இதே ப்ரொசீஜர் போடணும். 1995க்கும் சேம் ப்ரொசீஜர் போடணும். ஸோ அது நீங்க போட்டு செக் பண்ணுங்க. கால்குலேட்டர் இல்லாமல் போடுறது கஷ்டம் தான், பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 இயர்லையுமே நமக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னா நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் 5000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ செக் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? இந்த இயர்ல 1994ல நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் 1,225,000 டிவைடட் பை 22 lakhs இல்லையா? ஸோ டிவைடட் பை 22 போட்டா நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் என்னன்னு கிடைச்சிரும். ஸோ 1,225,000 பை 25ன்னு போட்டா 5568 பாயிண்ட் சம்திங் நமக்கு ஆன்சர் வரும் 1994ல. அடுத்து 1995ல பெர் கேபிட்டா இன்கம் என்ன வரும் அப்படின்னா 1,345,000 டிவைடட் பை இங்க பாப்புலேஷன் 23 lakhs இல்லையா? ஸோ 23 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இங்க பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இங்க பெர் கேபிட்டா இன்கம் என்ன வரும்னா 5847 பாயிண்ட்னு வரும். ஸோ எல்லா இயர்லையுமே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் அபவ் 5000 இருக்கும். ஸோ இதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, அடுத்த ஆப்ஷன் பெர் கேபிட்டா இன்கம் வாஸ் ஹையஸ்ட் இன் 1994 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 1992ல என்னது 5015 வந்துச்சு. இது என்னது நமக்கு 1993ல 5290 அப்படின்னு வந்துச்சு. 1993ல 5800ன்னு வந்துச்சு. 1994ல 5568. அப்போ நமக்கு எந்த இயர்ல தான் ஜாஸ்தி வந்துச்சு? 1993ல தான் எனக்கு 5800ன்னு ஹையஸ்ட்ல வந்துச்சு. 1994ல எனக்கு இங்க கம்மியா தான் வந்துச்சு. ஸோ எந்தெந்த இயர்ல என்னென்ன இன்கம் வந்துச்சு பாருங்க. இது 1992ல 5050, இது 1993ல 5290, 1993ல 5847, 1994ல 5568 தான். ஸோ எந்த இயர்ல நமக்கு ஜாஸ்தியா இருக்கு பெர் கேபிட்டா இன்கம்? 1993ல தான் ஜாஸ்தியா இருக்கு, 1994ல இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி தான். கிளியரா? ஸோ இது டேபிள் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தியா போகுது. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் டயக்ராம்ஸ். எக்ஸ் மென் working at constant speed do a certain job in y days. ஸோ எக்ஸ்ல மென்னு டேஸ் ஒய்ல போட்டிருக்காங்க. which one of the diagrams shows the relationship between x and y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கான்ஸ்டன்ட்
ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் மென் ஒய் டேஸ். இது டோட்டலா நமக்கு என்னது, டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் வச்சு தான் கேட்டிருக்காங்க. இல்ல மேன் பவர் அண்ட் ஒர்க் அதை வச்சு தான் கேட்குறாங்க. இப்போ எனக்கு எக்ஸ் மென்ஸ் இருந்தா ஒய் டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க, ரைட்டா? இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மென் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 டேஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இதே இப்போ நான் இந்த மேன் பவரை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ 5 மென்னை நான் டபுள் ஆக்குறேன். ஸோ 10 மென்ஸா நான் வந்து இறக்குறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த டேஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். 10 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க வேலையை முடிச்சிருவாங்க இல்லையா? அப்போ எனக்கு என்னது, மென் இன்க்ரீஸ் ஆனா டைம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகணும். அதுதான் நம்மளுடைய அர்த்தம். ஓகேவா? 0 மென்னா எனக்கு இங்க என்ன வரும், மேக்சிமம் 0 மென்னா 0 டேஸ் அப்படியே கூட வச்சுக்கலாம். அடுத்து நான் இங்க மேக்சிமம் மென் இறக்குறப்போ எனக்கு இங்க டேஸ் என்னது, கம்மியா தான் இருக்கணும். ஸோ 5 மென்ன்றப்போ எனக்கு டேஸ் ஜாஸ்தியா தேவைப்படும். ஸோ இங்க மென் இன்க்ரீஸ் பண்ண பண்ண என்ன ஆகுது, டைமு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன வரும், இங்க எக்ஸ்ல மென் அப்படின்னு வச்சுக்கிட்டா மென் இன்க்ரீஸ் பண்றோம். ஸ்டார்டிங்ல எனக்கு மென் கம்மியா இருக்காங்க, இங்க மென் 1 இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ நமக்கு டேஸ் என்ன ஆகும், ஜாஸ்தியா தேவைப்படும். அப்புறம் 2 மென்ஸ் இருக்காங்கன்னா இதை விட டைம் எனக்கு கம்மியா தேவைப்படும். அப்படியே இங்க 10 மென்ஸ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு இன்னும் டைம் எவ்வளோ ஆகும், கம்மியா ஆகும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிராஃப் இருக்கும். பட் எந்த பாயிண்ட்லயும் எனக்கு என்ன ஆகாது, மென்னு இன்டர்செக்ட் ஆகி, ஐ மீன் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகி எக்ஸ்ல இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகி போகாது. இந்த கேப் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்படியே ஸ்டேபிளா தான் ஒரு டைம் தேவைப்படும் இல்லையா? ஸோ ஏன்னா எந்த ஒர்க் முடிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சர்டைன் டைம் தேவைப்படும். ஸோ அதனால எனக்கு இங்கே இப்படி இன்டர்செக்ட் ஆகி 0 ஆகாது, ஒரு கான்ஸ்டன்ட் டைம் கேப் இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இந்த கிராஃபுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய என்னது, மென் அண்ட் டேஸ் கிராஃபுக்கான கரெக்டான ஆன்சர் டயக்ராம் 4. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, டைரக்ஷன் ஃபார் த ஃபாலோயிங் 5 ஐட்டம்ஸ். ஸோ இந்த செஷனுக்கு நம்ம பார்க்க போற லாஸ்ட் கொஸ்டின் ஒரே ஒரு பார் சார்ட் தான். பட் என்னது, 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பார் சார்ட்லன்னு பாருங்க. மேல் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த பிளாக் ஷேடட் போர்ஷன் மேல், டாட்டட் போர்ஷன் ஃபீமேல். இதுல நமக்கு வேற என்ன டேட்டா இருக்கு, சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, ஃபிகர் 1 நம்பர் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் இன் செலக்டட் டிசிப்ளின்ஸ் இன் அ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க என்னது, நம்பர் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் அண்ட் ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஜ் ஆஃப் அ பிசிக்ஸ் ப்ரொஃபசர், ரைட்டா? ஸோ இங்க 40% என்னது, எனக்கு பிளாக் ஷேடட் போர்ஷனா இருக்கு. அவங்களுடைய ஏஜ் என்னது 35 to 44. இங்க 30% இருக்கு இல்லையா? ஸோ இது என்னது, இன்க்ளைன் லைனா இருக்கு. அவங்களுடைய ஏஜ் என்னது 25 to 34. அடுத்து டாட்டடா இருக்கு, அது 10%. அவங்களுடைய ஏஜ் என்னது 60 to 65. இங்க எனக்கு ரெண்டு சைடும் இன்க்ளைண்டா இருக்கா, அவங்களுடைய ஏஜ் 45 to 59. இந்த டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா, என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் பிலாங் டு த ஏஜ் குரூப் 35 to 44. நமக்கு இந்த ஃபிகர் 2 என்னது, இது ஃபுல்லா பிசிக்ஸ் ப்ரொஃபஸரோட ஏஜ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ எனக்கு டோட்டலா பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எத்தனை அப்படின்றத இங்க இருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல எத்தனை பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அப்படின்றத நம்ம ஃபிகர் 2ல இருந்து எடுத்துக்கலாம். கிளியரா? என்ன சொல்றாங்க, ஹவு மெனி பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் பிலாங் டு த ஏஜ் குரூப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டோட்டலா எவ்வளோ பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஏஜ் குரூப்ல எத்தனை பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலா எத்தனை பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க, மேல் ப்ரொஃபசர்ஸ், எனக்கு மேல் பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எவ்வளோ வர்றாங்க, 32 மேல் பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ். அடுத்து ஃபீமேல் பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எத்தனை இருக்காங்க, இங்க 8 மெம்பர்ஸ். ஸோ ஃபீமேல் பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் 8 மெம்பர்ஸ். அப்போ டோட்டலா பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் 40 மெம்பர்ஸ். இந்த 40 மெம்பர்ஸ்ல எனக்கு 35 to 44 ஏஜ் குரூப் யாருன்னு தெரியணும். ஸோ 35 to 44 ஏஜ் குரூப்பை எப்படி ஷேட் பண்ணியிருக்காங்க, பிளாக்ல. அதாவது இந்த 40% மெம்பர்ஸ் தான் எனக்கு எந்த ஏஜ் குரூப், 35 to 44.
டோட்டலா 40, அதாவது 100% physics professors எவ்வளோ 40 members. அப்போ 1% physics professors எவ்வளோ 40 by 100. ஓகேவா? இப்போ எனக்கு 40% physics professors எவ்வளோன்னு தெரியும். ஸோ 40% physics professors எவ்வளோ 40% by 100% into 40. Clear? So இந்த 0 cancel, இந்த 0 cancel. So 4 into 4 total 16 physics professors are within the age of 35 to 44. So option B is the correct answer. Clear? So same graph இல்லனா வேற graph கொடுத்திருப்பாங்க figure 2 மட்டும் அதை வச்சு நமக்கு next question பார்க்க போறோம். Which one of the following disciplines has highest ratio of male is to female? ஸோ எந்த டிசிப்ளின்ல அதாவது எந்த சப்ஜெக்ட்ல எனக்கு மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ ஹையஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபிசிக்ஸ்ல எனக்கு மேல் இஸ் டு ஃபீமேல் எவ்வளோன்னு தெரியுமா? மேல் இஸ் டு ஃபீமேல். மேல் எவ்வளோ பார்த்தோம்? 32 பார்த்தோம். ஃபீமேல் எவ்வளோ பார்த்தோம்? 8 பார்த்தோம் இல்லையா? ஸோ 32/8. ஸோ கேன்சல் பண்ணா 4/1ன்னு வரும். ரைட்டா? அடுத்து என்ன பார்க்கணும்? மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் மேல் இஸ் டு ஃபீமேல் எவ்வளோ? மேத்தமெட்டிக்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் மேல் 28, ஃபீமேல் எவ்வளோ எனக்கு? சேம் இங்கே 8 தான். ஸோ 28/8னா நமக்கு என்ன வரும்? 3 8s are 24. ஸோ 3.8 28, 3ல 24. ஸோ ரிமைனிங் 4 0னா 5ல 40 இல்லையா? ஸோ 3.5:1ன்னு வரும். நெக்ஸ்ட் என்னது? கெமிஸ்ட்ரியில நமக்கு மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ. கெமிஸ்ட்ரியில மேல் ப்ரொஃபசர்ஸ் எத்தனை? கெமிஸ்ட்ரி இங்கே இருக்காங்க. ஸோ மேல் ப்ரொஃபசர்ஸ் இங்கே இருக்காங்க. இன் பிட்வீன் 20 and 24. ஸோ மேல் 22. ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் எவ்வளோ? சாரி, ஃபீமேல் தான் 22. இங்கே ஃபீமேல் தான் ஜாஸ்தி. ஸோ ஃபீமேல் தான் 22. மேல் எவ்வளோ? இந்த பிளாக் கலர்ஸ் தான் மேல். ஸோ 16 தான் இருக்காங்க. ஸோ 16/22. இது எனக்கு ஆப்வியஸாக என்ன வரும்? 0 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க? ஹையஸ்ட் ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்க்கலாமா? ஸோ எக்கனாமிக்ஸ் பார்க்குறப்போ எனக்கு என்ன இருக்கும்? மேல் ப்ரொஃபசர்ஸ் இங்கே 24 மேல் ப்ரொஃபசர்ஸ். ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் எவ்வளோ? இங்கே 8. ஸோ 24/8 அப்படின்னா என்ன வரும்? 3 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ எனக்கு இங்கே ஹையஸ்ட் ரேஷியோ எங்கே தான் இருக்காங்க? ஃபிசிக்ஸ் டிசிப்ளின்ல இல்லை ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் எனக்கு ஹையஸ்ட் ரேஷியோ வராங்க, மேல் இஸ் டு ஃபீமேல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் சைக்காலஜி ப்ரொஃபசர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சைக்காலஜி ப்ரொஃபசர்ஸ் ஃபீமேல்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் சைக்காலஜி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. சைக்காலஜியில் டோட்டலாக மேல் ப்ரொஃபசர்ஸ் எத்தனைன்னு பார்க்கலாமா? மேல் ப்ரொஃபசர்ஸ் இந்த பிளாக் ஷேட் தான். ஸோ டோட்டலாக மேல் ப்ரொஃபசர்ஸ் 4. ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் எத்தனை சைக்காலஜியில்? ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் 4க்கும் 8க்கும் மிடில் இருக்காங்க. ஸோ 6 ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ். அப்போ டோட்டலாக சைக்காலஜி ப்ரொஃபசர்ஸ் எவ்வளோ? 10. நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் வேணும்னா என்னது? நம்பர் ஆஃப் ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சைக்காலஜி ப்ரொஃபசர்ஸ். ரைட்டு தானே? நமக்கு நம்பர் ஆஃப் ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் இன் சைக்காலஜி எவ்வளோ? 6. டோட்டல் நம்பர் ஆஃப் சைக்காலஜி ப்ரொஃபசர்ஸ் எவ்வளோ? 10. பர்சன்டேஜில் வேணும். ஸோ மல்டிப்ளை பை 100%. ஸோ இந்த 10 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 6 × 10 60% எனக்கு யார் தான் இருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் ப்ரொஃபசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் physics professors in the age group 25 to 34 is equal to 25% of physics professors in that age group, then what is the number of male physics professors in the age group 25 to 34? So ஏதோ ஒரு டேட்டா ஃபர்ஸ்ட் நமக்கு இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல் physics professors, number of female physics professors in the age group
25 to 34 is equal to 25% of all physics professors. 25% of all physics professors in that age group அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு number of female physics professors எத்தனை? Physicsல number of female physics professors 8. ரைட்டா? ஸோ டோட்டலாகவே 8 தான் எனக்கு physics professors. அதில் 25 to 34 ஏஜ் குரூப்னா எத்தனை பர்சன்டேஜ் வருவாங்க? 25 to 34னா இந்த ஹேட்சிங் தான். ஸோ 30% எனக்கு 25 to 34 ஏஜ் குரூப்ல இருக்காங்க. இது ஃபீமேல் ப்ரொஃபஸர்ஸ். மேல் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை? 32 ஃபிசிக்ஸில் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 40 ப்ரொஃபஸர்ஸில் எனக்கு ஏஜ் குரூப் 25 to 34ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 30% இல்லையா? ஸோ 40 மெம்பர்ஸ்ன்றது எனக்கு 100%ல 40 மெம்பர்ஸ். அப்போ 30% வேணும் அப்படின்னா என்னது? 30 by 100 into 40யா? ஸோ இந்த 0 கேன்சல், இது கேன்சல். ஸோ 3 4s are 12. டோட்டலாகவே எனக்கு 12 மெம்பர்ஸ் தான் எந்த ஏஜ் குரூப்பில் வருவாங்க அப்படின்னா 25 to 34 மெம்பர்ஸ். ஓகேவா? 25 to 34 ஏஜில் வருவாங்க. ஸோ டோட்டலே நமக்கு என்ன அப்படின்னா 8 தான் ஃபீமேல் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அந்த 8 மெம்பர்ஸுமே ஃபுல்லாக 25 to 34 ஏஜஸான்னு கேட்டால் இல்லை. அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% of all female professors in that age group. ஸோ 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் of all physics professor in that age group. இங்கே நம்ம 30% கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது டோட்டலாக ஏஜ் குரூப். எந்த ஏஜ் குரூப்? 25 to 34. எனக்கு இதில் ஃபீமேல்ஸ் மட்டும் எவ்வளோன்னு தெரியணும். அந்த ஃபீமேல்ஸ் மட்டும் எவ்வளோன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் கிவன் டேட்டா கொஷினில் 25% of all physics professors in that age group. அப்போ 25% of 12 members அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ 25% of 12 members. ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணால் 25 டேபிளில் 4ன்னு வருமா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே என்னது? நம்பர் ஆஃப் ஃபீமேல் ப்ரொஃபஸர்ஸ் இந்த ஏஜ் குரூப் 25 to 34 எத்தனை பேர்? 25% of all physics professors in that age group. இப்போ physics professors எல்லாரும் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க 12 மெம்பர்ஸ் தான். அதில் 25%னா 3 மெம்பர்ஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை தான் இருக்காங்க? டோட்டலாக 8 இருந்தாலும் இந்த ஏஜ் குரூப்பில் நமக்கு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் 3 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. If the psychology professors in the university constitute 2% of all the professors in the university, then what is the number of professors in the university? அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சைக்காலஜி ப்ரொஃபஸர்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ சைக்காலஜி ப்ரொஃபஸர் இங்கே இருக்காங்க. மேல் ப்ரொஃபஸர்ஸ் 4, ஃபீமேல் ப்ரொஃபஸர்ஸ் 6. ஸோ டோட்டலாக சைக்காலஜி ப்ரொஃபஸர்ஸ் 10 ப்ரொஃபஸர்ஸ் தான். இந்த 10 ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2%, 2% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2% எனக்கு 10 மெம்பர்ஸ் இல்லை 10 ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? டோட்டலாக யூனிவர்சிட்டிலேயே எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 100% எவ்வளோ மெம்பர்ஸ், அதுதான் இப்போ நம்மளுடைய கொஷின். அப்போ டோட்டலாக 100% எவ்வளோ மெம்பர்ஸ் வரும்? 10/2 into 100ன்னு வருமா? ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5. ஸோ டோட்டலாக யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருந்திருப்பாங்க? 500 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். பட் கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுற அப்ளிகேஷன் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை சார்ட்டில் எப்படி கேட்பாங்க, பார் சார்ட்டில் எப்படி கேட்பாங்க, லைன் கிராஃபில் எப்படி கேட்பாங்கன்றதை நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது நாளைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.